Praise the Lord. Praise the Lord, brother. Okay, எல்லாம் எப்படி இருக்கீங்க? Happy? எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க. Very good. பாதி பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமா, வீடியோ ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்க. எவ்ரிடே ஒரு ரிமைண்டர் கொடுக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? முடிந்த அளவுக்கு வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. So that you will know who is in the line. Eye contact முக்கியம். அதனால சொல்றது வேற ஒண்ணு. முடிந்த அளவுக்கு ஆபீஸ்ல யாரும் இந்த நேரத்துல இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். So முடிந்த அளவு வீடியோ ஆன் பண்ணிக்கொள்வது நல்லது. Very good. Praise the Lord. Praise the Lord. Okay. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கிறோம். டாபிக் பேர் வந்து how to be successful in the life. வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி இல்லையா? ரொம்ப முக்கியம் இல்லையா? அது நம்ம இந்த வாழ்க்கையில் வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ்வது மிக மிக அவசியம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் வெற்றி பெற்ற ஒரு சில நபர்களை பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கேன். உங்களுடைய பார்வையில் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற ஒரு சில நபர்கள். இந்த கேள்வி நான் யூத்து கேட்டிருக்கேன், அதனால அனிதா ஆன்சர் பண்ண வேண்டாம், மற்ற யாராவது. ஓகே, மதர் தெரேசா பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். மதர் தெரேசா. ஒரு செகண்ட் நான் கேள்வியை மறுபடியும் கேட்டுறேன். உங்களுடைய பார்வையில் சக்சஸ்ஃபுல் மேன் ஆர் உமன் இன் யுவர் வியூ, உங்களுடைய பார்வையில் ஓகே இவங்களை பார்த்து நான் இவங்க வாழ்க்கையில வெற்றி பெற்ற ஒரு மனிதர் அப்படின்னு யார் உங்களுக்கு தெரியும்? ஓகே, மதர் தெரேசா. அடுத்தபடியா ஃபர்ஸ்ட் ஜீசஸ் அண்ட் மேரி. ஓகே, ஜீசஸ் அண்ட் மேரி. ஓகே, வேற? அண்ட் ஆல் திங்ஸ். ஓகே, உங்க ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஆள் ஒருத்தர் பேரை சொல்லுங்க. அப்துல் கலாம். அப்துல் கலாம். வெரி குட். ஓகே, அடுத்தபடியா சென்ட் பீட்டர். ஓகே, சென்ட் பீட்டர். அப்புறம் அடுத்தபடி அவ்வளவுதானா? உங்களுடைய பார்வையில் வெற்றி பெற்ற மனிதர்கள் நிறைய பேர் வாயை திறக்க. அருளானந்தர். அருளானந்தர். வெரி குட். தலையை கொடுக்கிறது ரெடியா பிரதர்? ஓகே, வேற யாரு? ஜீசஸ் தான் பிரதர் ஃபர்ஸ்ட். சொல்லியாச்சு சிஸ்டர். சென்ட் கார்லோ அக்யூஸ்டிஸ். ஓகே, வெரி குட். சென்ட் கார்லோ. ஓகே, குட். வேற அவ்வளவுதானா? புனித், who is a successful person according to you? Uncle, saints like Saint Pio. Saints. Very good. Saint Joseph. Very good. Saint Joseph. Good. So successful person. இவங்க நீங்க சொன்ன யாராவது ஒருத்தர் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்னு சொல்ற மாதிரி இருந்திருக்காங்களா? இன்னைக்கு நம்ம உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்தாருன்னு என்ன சொல்றோம்? சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் யாரை சொல்றோம்? இந்தியாவில் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் ஒரு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அம்பானி வர முதல்ல. சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை. ஓகே, டாடா, பிர்லா. வெரி குட். அவங்க சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பீப்புள். சக்சஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கிறிஸ்டியானோ ரொனால்டோ. வெரி குட். Where is your video? Video is off, John. Mahendra Dhoni. Dhoni. Sachin Tendulkar. Very good. Steffi Graf. Okay, பழைய காலத்து டென்னிஸ் பிளேயரும். வெரி குட். சோ நம்ம உலகப்பூர்வமா பார்க்கும்போது பல ஸ்போர்ட்ஸ். யார் பிரதர்? மியூசிஷியன், டான்சர். ஓகே, மைக்கேல் ஜாக்சன். ஓகே, மைக்கேல் ஜாக்சன், ஏஆர் ரஹ்மான். இவங்கெல்லாம் வெரி சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸ். பிரைஸ் தி லார்ட். ஏன் இப்போ நீங்க சொன்ன லிஸ்ட்லாம் ஏன் முதல்ல சொன்ன லிஸ்ட்ல வரல இல்லையா? முதல்ல நான் கேட்டேன் for all the successful people உங்க லைஃப்ல உங்களுக்கு பார்வையில சக்சஸ்ஃபுல் பர்சன் கேட்கும்போது நீங்க ஜீசஸ் சொன்னீங்க, மதர் மேரி சொன்னீங்க, செயின்ட்ஸ் சொன்னீங்க. அப்ப யாரும் இந்த ஆளுங்கள்லாம் சொல்லவே இல்லை. இப்ப கேட்கும்போது ஏஆர் ரஹ்மான், மைக்கேல் ஜாக்சன், அம்பானி, சச்சின் டெண்டுல்கர். ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு துறையில தான் they have reached some success. ஓகே, அவங்க எந்த துறையில சக்சஸ் ரீச் பண்ணிருந்தாங்க? அப்படி இல்ல, அவங்க வாழ்க்கையில கேட்ட क्वेश्चन வந்து வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆனவங்க தான் கேட்டீங்க. இவங்க எல்லாரும் வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆகலையா? இவங்க எல்லாரும் அவங்க ஒரு தனிப்பட்ட துறையில அவங்க பேர் வாங்கியிருந்தாங்க. வெரி குட். ஓகே, முன்னாடி சொன்னவங்க எல்லாம் கடவுளை பின்பற்றி கடவுளோட துணையோட போராடி ஜெயிச்சவங்க. நாங்க முன்னாடி
மதர் Okay. தெரேசா. சரி, குட். அப்போ சக்சஸ் ரெண்டு வகையான சக்சஸ் இருக்கு இல்லையா? ஒன்று உலக பார்வையில் சக்சஸ். உலக பார்வையில ஒரு சாதாரண நம்ம ஒரு சிம்பிள் லைஃப் எடுத்துக்கலாம். நம்முடைய உறவினர்கள் முறையில ஒரு இவன் இப்ப நல்லா சக்சஸா வந்துட்டான், வாழ்க்கையில முன்னேறிட்டான். யாரை பார்த்து சொல்றோம்? ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆயிட்டான், ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு நல்ல ஒரு வீடு கட்டினா, நிரந்தரமான ஒரு வருமானம் வந்து என்ன சொல்றோம்? வாழ்க்கையில ஒரு செட்டில் ஆயிட்டாருன்றோம். சொல்றோமோ சொல்லியா? ஓகே, நம்முடைய பாஷையில பேசலாம். யாரு லைஃப்ல செட்டில் ஆயிட்டான்னு சொல்றோம்? நம்ம ஒரு நல்ல வேலையில, அதுவும் கவர்மெண்ட் வேலையில இருந்தா ரொம்ப சூப்பர், இல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் உள்ள ஒரு கம்பெனி, இல்ல மல்டிநேஷனல் கம்பெனி, ஒரு நல்ல கை நிறைய சம்பளம், ஒரு மேரேஜ் லைஃப், அதுக்கப்புறம் ஒரு சொந்த வீடு கட்டியாச்சுன்னா ஒரு லைஃப்ல செட்டில் ஆயிட்டார். அதுக்கப்புறம் வயசான காலத்துல காலத்தை ஓட்டுறதுக்கு கையில கொஞ்சம் பைசா இருந்ததுன்னா செட்டில் ஆயிட்டாருன்னு சொல்றோம். கரெக்ட் தானே? ஓகே, பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் இதுக்கு தான் ஓடுறோம். கரெக்டா? நம்முடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 99.9% ஆஃப் பீப்புள் இந்த 3 விஷயத்துக்கு தான் ஓடுறோம். ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு வேலை, நல்ல ஒரு கை நிறைய சம்பளம், அப்புறம் இருக்க ஒரு வீடு. அதுல ஓகே, பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, அது வேற விஷயம். பட் பொதுவா ஒருத்தர் செட்டில் ஆயிட்டாருன்னு போது நம்ம இதை தான் பாக்குறோம். ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல நம்ம லைஃபை கடைசி வரைக்கும் யார்ட்டையும் கை நீட்டி வாங்காத அளவுக்கு ஓட்டுறதுக்குள்ள பணம். நம்முடைய மனசுல லைஃப்ல செட்டில் ஆகுதுன்னா இதான் வருது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்றது கரெக்டா தப்பா? அப்படிதான் வருது. ஆனா இது செகண்ட் கேட்டகரியா ஃபர்ஸ்ட் கேட்டகரியா? முதல்ல கேட்டகரியில உள்ளவங்க இதுல ஏதாவது இருந்தாங்களா? முதல்ல நீங்க ஒரு கேட்டகரி சொன்னீங்களே, வாழ்க்கையில் சக்சஸ் ஆன பீப்புள் சொல்லிட்டு, அதுல யாரும் வீடை பத்தி யோசிக்கல, யாரும் நல்ல ஜாபை பத்தி யோசிக்கல, யாரும் வயசான காலத்துல செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு பைசா வேணும்னு யோசிக்கல. உன்னை முடி ஆகிற வரைக்கும் உன்னை நான் தாங்குவேன்னு ஆண்டவர் சொல்றார். தாயின் கருவறையிலிருந்து முடிய நரிசி எனக்கு பிரச்சனை கிடையாது, நரைமுடி ஆகினா கூட ஆண்டவர் தாங்குவார்னு சொல்லியிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம அதை நம்புறோம்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜை பத்தி யோசிக்க மாட்டோம், பயப்பட மாட்டோம். நிறைய கல்ஃப்ல உங்களுக்கு ஒரு பயம், நம்மளுக்கு பென்ஷன் கிடையாது, ஊருக்கு போய் சேர்ந்தா என்ன பண்றது? ஒரு வருமானம் அங்க ஊர்ல ஏற்பாடு பண்ணணும், போய் உட்கார்ந்த மாசம் ஒரு 20,000 30,000 அட்லீஸ்ட் ஏதாவது வருமானம் வர்றதுக்குரிய கூட 2 வீடை கட்டி விடுங்க பிரதர், அதுல 2 கடை வச்சு விடுங்க, அப்பதான் உங்களுக்கு மாசம் ஏதாவது கிடைக்கும். எத்தனை பேர் இப்படி யோசிச்சிருக்கிறீங்க? ஓகே, ஒரு பிரதர் உண்மையை சொல்றாரு, ஒரு 2-3 பேர் உண்மையை சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா முதல்ல நீங்க சொன்ன லிஸ்ட்ல உள்ளவங்க அதை பத்தி கவலையே படல, நாளைய பற்றியே கவலைப்படல. கவி சவுண்ட் அதிகம் இல்லையா? நாளையை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வருமா, செகண்ட் கேட்டகரியில வரணும்? நம்ம செகண்ட் கேட்டகரியில தான் எல்லாம் இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் கேட்டகரியில கிடையாது. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வாழ்ந்தவங்க யாரும் வீடை குறித்தோ நாளையை குறித்தோ கவலைப்படல. என்ன பிரதர், நம்ம குடும்ப வாழ்க்கையில இருக்கோம், அதை எப்படி நம்ம கவலைப்படாம இருக்க முடியும்? அன்னை மரியாள் குடும்ப வாழ்க்கையில இருந்தாங்களா இல்ல காட்டுல இருந்தாங்க? குடும்ப வாழ்க்கையில தான் இருந்தாங்க இல்லையா? அவர்களால இருக்க முடிஞ்சா நம்மளால இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது எதுக்கு சொல்லனா, அடிப்படை திங்கிங்கே நம்ம கிட்ட சரியில்லை. நம்முடைய அடிப்படை கொள்கை, இப்ப நம்ம யாரு சக்சஸ்ஃபுல் பர்சன் சொல்லும் போது நம்ம புனிதர்களை சொல்றோம், எல்லாருமே கரெக்டா சொன்னீங்க. ஆனா நம்ம அவங்களுடைய திங்கிங் பார்க்கும்போது உலகப்பூர்வமா சக்சஸ்ஃபுல்லா பாக்குறோம் பல பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ். ஆனா நம்ம யாருடைய திங்கிங்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், யாரை போல் நம்ம திங்க் பண்றோமோ அதே போலதான் ஆகும். வாட் யூ திங்க் யூ வில் பிகம் லைக் தட். உங்களுடைய சிந்தனை செயல்களாக மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப நிறைய 9th 10th படிக்கிற பசங்க வந்து கேக்குறாங்க, பிரதர் நாங்க எந்த குரூப் எடுக்கிறது, லைஃப்ல நாங்க கரெக்டா ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன்ல போகணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய திங்கிங் கரெக்டா இருக்கணும். இஃப் யுவர் திங்கிங் இஸ் கரெக்ட், then your destination will be, your action will follow your thinking இல்லையா? எதை நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அதை செய்வோம் ஆட்டோமேட்டிக்கா. எதை குறித்து நாம் யோசித்து கொண்டிருக்கிறோமோ. இப்ப நிறைய பேருடைய யோசனை இருந்தது, கல்ஃப்ல வரவங்களுக்கு 20 வயசுல வரும்போது சரி முதல்ல வீட்டுல உள்ள கடன்லாம் அடைக்கணும், அடைச்சு முடிச்சு கொஞ்ச நாள் அப்புறம் ஒரு நல்ல ஒரு குடும்ப பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும். நம்ம இல்லைனாலும் வீட்டுல விட்டு வைக்க போறது இல்லை, பாத்துருவாங்க அவங்களையும். சோ கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ஒன்னு அடுத்த ஒரு கமிட்மெண்ட் என்னது, வீடு கட்டுறா, வந்தா ஊர்ல தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும்.
ஓகே, வீடு கட்டி அந்த கடனை முடிக்கிறதுக்குள்ள வயசு 40 45 ஆகி போகுது இல்லையா? அதுக்குள்ள பசங்களுக்கு காலேஜ் சேர்க்கிற வயசு வந்து போகுது. அதை முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துடுது. இதோட நம்ம லைஃப் முடிஞ்சு போகுது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கரெக்ட் தானே பிரதர்? இது உலகப்பூர்வமான ஒரு வாழ்க்கை. இது சக்சஸ்ஃபுல் லைஃப் கிடையாது இல்லையா? சரி, நம்ம பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா நம்மளுடைய திங்கிங் எப்படி இருக்கு? உலகப்பூர்வமான மக்களுடைய திங்கிங் தான் இருக்குது. உலகப்பூர்வமான மக்கள் போல நம்மளும் திங்க் பண்ணும்போது உலகப்பூர்வமான மக்களை போல நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ரொம்ப சோகமாயிட்டீங்க. வீட்டுல ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க, எதை செஞ்சாலும் தப்பு தப்பு சொன்ன அப்புறம் சோகமா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிறதுல யாரு சக்சஸ்ஃபுல் பர்சன் கேளுங்க பிரதர். ஓகே, அடுத்த क्वेश्चन. ஓகே, நான் ஒரு போல் கண்டக்ட் பண்றேன். அது எத்தனை பேர் போறீங்க பாப்போம். ஓகே, போல் தெரியுதா? நீங்கள் வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பொய் சொல்லக்கூடாது. ஆம் இல்லை அப்படின்னு போட்டு. ஆம் இல்லை இப்பொழுது. இப்பொழுதுதான் கண்டுபிடித்திருக்கிறேன். ஓகே, எத்தனை பேரு? பாதி பேர் தான் ஓட்டு போட்டுருக்கீங்க. கள்ள ஓட்டுலாம் போட முடியாது. எவ்வளவு 64% ஓட்டு தான் விழுந்திருக்கணும். நிறைய பேர் ஓட்டு போடாம இருக்கிறீங்க. ஓகே, 32, 66%. ஓகே ஓகே, 68%. ஓகே ஃபைன். ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலாமா? ஓகே, ரிசல்ட் தெரியுதா? 41% மக்கள் வந்து வெற்றி பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பொய் சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் யாரெல்லாம் சொல்றது. அடுத்தது ஒரு 7%, 21% இல்ல வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழலன்னு உண்மையை ஒத்துருக்குறாங்க. ஒரு 38% இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட உண்மைதான். வெரி குட். இந்த 41% மக்கள் யாருன்னு பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். முதல்ல நான் கேட்டேன், யார் உண்மையிலே வாழ்க்கையில வெற்றி பெற்ற மக்கள் சொன்னா எல்லாம் புனிதர்களை சொன்னீங்க. அடுத்தது உலகத்துல சக்சஸ்ஃபுல் மக்கள் சொன்னா எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, மியூசிக் பெரிய ஆளுங்க, எல்லாத்தையும் பிசினஸ் பீப்புள்லாம் சொன்னீங்க. அப்புறம் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம எதை பற்றி திங்க் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லும் போது நம்முடைய திங்கிங்லாம் எப்படி இருக்குது? உலகப்பூர்வமான மக்கள் திங்கிங்கா தான் இருக்குது இல்லையா? அப்புறம் எப்படி 41% மக்கள் நாங்க வந்து வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஓகேங்களா? நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் இயேசு கிறிஸ்துவ போலையும் புனிதர்கள் போல இருந்ததுன்னா நம்ம ஒரு சரியான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம். அவர்கள் நாளைய குறிச்சு கவலைப்படல, எதிர்காலத்தை குறிச்சு பயப்படல, ஊர்ல நம்மளுக்கு சொந்த ஒரு வீடு இல்லைன்னு பயப்படல. இங்க எத்தனை பேருக்கு ஊர்ல சொந்த வீடு இல்லாம இருக்கிறவங்க எத்தனை பேர்? என்னடா ஒரு சொத்தெல்லாம் எல்லாரும் மேலும் சொல்றாருன்னு நினைக்க வேண்டாம். ஊர்ல இருக்கிறதுக்கு சொந்த வீடு இல்லாத மக்கள் ஒருத்தர். ஓகே ஃபைன். அப்போ 2 பேர் ஸ்ரீலங்காக்காரங்களும் ரொம்ப எளிமையா இருக்கிறீங்க. வெரி குட். சோ மற்ற எல்லாரும் அத ஒரு பேசிக் நெசசிட்டியா நம்ம நினைக்கிறோம். தப்பு கிடையாது. ஊர்ல சொந்த வீடு கட்டுறது தப்பு நான் சொல்ல வரல. தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே, நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம இருக்கிறது நல்லது. பட் நம்மளுடைய திங்கிங் என்ன இருக்குது? இது கம்பல்சரியா நமக்கு அவசியம். எத்தனை பேர் எனக்கு பரலோகத்துல வீடு நான் கட்டிட்டேன்னு சொல்றவங்க யாரா? கட்டிட்டு இருக்கேன், முக்காசி கட்டி முடிச்சிட்டேன்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? பார்த்து தூக்குங்க. போய் பார்த்தாதான் தெரியும். முதல்ல என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டோமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பிளாட் வாங்கிட்டீங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்க வந்து மெட்டீரியல் அனுப்புறீங்களான்னு பார்க்கணும். அப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்குதாங்க. பிரைஸ் தி லார்ட். கையை எப்படி தூக்குனாங்களோ அப்படியே குறைஞ்சு போச்சு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டீங்களான்னு பார்க்கணும். உடனே பாதி பேர் கையை கீழே போட்டாங்க. அடுத்தது பிளாட் வாங்கிட்டீங்களான்னு கேட்கும் போது மீதி கையும் கீழே போச்சு இல்லையா? எதுக்கு சொல்ல வரேன்னா, ஊர்ல வீடு கட்டுறது நம்ம எந்த அளவுக்கு யோசிக்கிறோமோ அதை விட அதிகமா பரலோகத்துல வீடு கட்டுறதை யோசிக்கிறோமா? ஜீசஸ் சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா?
என்னுடைய தந்தையின் வீட்டில் பல வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்கு தங்குவதற்காக இடத்தை ஏற்பாடு பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ பரலோகத்துல என்ன நடந்துட்டு இருக்குது? இப்போ மேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன். துபாயில நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஹெவன்ல இதை விட பல நூற்றுக்கணக்கான மடங்கு பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய செயல்களை பொறுத்து இருக்குது. அங்க குடிசை வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே. குடிசை வீடுலாம் கிடையாது. ஒன்ல நல்ல வீடு இல்லைன்னா கிடையாது. நோ என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் டிக்கெட் கிடைச்சதுன்னா வீடு கேரண்டி இல்லையா? ஸோ மதர் தெரேசாவுக்கு ஒரு முறை ஒரு கனவு வந்தது. அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. மதர் தெரேசா அவங்க வாழ்க்கை வரலாற்றுல ஒரு அந்த கனவு எழுதுறாங்க. அவங்க ஒரு முறை ட்ரீம்ல அவங்களுடைய கனவுல மோட்சத்துக்கு போறாங்க. அங்க பேதுரு கேட்ல நின்று இருக்காரு. வந்தானே அவர் கேட்கிறாரு, இங்க குடிசெல்லாம் இங்க கிடையாது, நீ கீழே போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு அப்போ இறக்குறதுக்குள்ள டைம் வரல. ஓகே, அவங்க இறந்து போற மாதிரி ஒரு உடம்பு சரியில்லாத சுச்சுவேஷன்ல இவங்களுடைய கனவுல மேல மோட்சத்துல போய் நிக்கிறாங்க வாசல. அப்போ பேதுரு என்ன சொல்றாரு, இங்க குடிசெல்லாம் கிடையாது, நீ கீழே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. ஏன்னா அவங்களை இறக்குறதுக்குள்ள நேரம் வராததுனால. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழிச்சு தான் அவங்க இறந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். சோ மோட்சத்துல குடிசெல்லாம் கிடையாது, நல்ல சூப்பர் வீடு தான். ஆனா முதல்ல என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டோமான்னு பார்க்கணும். அடுத்தது மோட்சத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி வீடு கிடையாது. பிளாட் சிஸ்டம் இருக்குது, வில்லா இருக்குது, பெரிய பெரிய மாளிகைகள் இருக்குது, வசந்த மாளிகைலாம் இருக்குதாங்க, கவலைப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம இந்த சொந்த தாய் நாட்டுல ஒரு வீடு வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம மனசுல முயற்சி செய்யறோமோ, அதற்காக நாம் பிரயாசப்படுகிறோமோ, அதே நேரத்துல மோட்சத்துல வீடு வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம பிரயாசப்படுறோம். இதுக்கு நம்ம போட்ட எஃபர்ட்ல அதோட ஜாஸ்தியா போடுறோமோ அதை கம்மியா போடுறோம். பிரைஸ் தி லார்ட். என்கிட்ட நிறைய சகோதரர்கள் வந்து சில நேரத்துல, பிரதர் நான் வீடு கட்டிட்டு இருக்கேன், அப்படி போட்டோ எல்லாம் ஷேர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜஸா அவங்க இங்க இருந்து பார்த்து, அங்க போய் தங்க முடியலன்னா கூட அழகு பார்த்து இது பண்றது போது பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த வீட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறவங்க பரலோகத்துல கட்டுற வீட்டுக்கு இதுல கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தாங்கன்னா எங்கேயோ அவங்க வாழ்க்கை தலைகீழாக மாறி இருக்கும். தங்குறதுக்கு வீடு இல்லைன்னு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஏன்னா பிரதர் ஆரோக்கியசாமி பிரதர் மனசுல ஒரு கஷ்டம், இங்க வீடு இல்லைன்னா பிரச்சனை இல்லை பிரதர். முதல் கேட்டகரியில வந்தவங்களுக்கு யாருக்கு இங்க வீடு பெருசா இல்லை. ஜீசஸ்க்கு ஏதாவது பெரிய வீடு இருந்துதான். மனுமகனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னார் இல்லையா? உலகத்திலே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சனா ஜீசஸ் தான். ஆனா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னது, பறவைகளுக்கோ கூடு உண்டு, ஆனா மனுமகனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அதனால நம்ம வீடு பற்றியும் நம்முடைய கம்ஃபர்ட்டை பற்றியும் யோசித்தோம்னா முக்கியமான ஒரு கோலை மிஸ் பண்றோம். பிரைஸ் தி லார்ட். தயவுசெய்து என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அப்ப வீடு கட்டுறது தப்புலாம் கிடையாது. நீங்க வீடு கட்டுங்க, ஆனா முதல்ல அங்க வீடு கட்டிட்டீங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் இங்க போக்கஸ் பண்ணணும். ஆனா பைபிள் என்ன சொல்லுது, நீங்க அங்க வீடு கட்டுறதை யோசிச்சீங்கன்னா இங்க வீடு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கட்டி கொடுப்பாரு இல்லையா? வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்க அங்க உள்ள வீட்டை கட்டுறதுல முயற்சி பண்ணும்போது இங்க உள்ள வீடை ஆண்டவர் தாமே உங்களுக்கு கட்டி தருவார்னு இருக்கு. இது வரைக்கும் நீங்க கட்டின வீடு, நீங்க கட்டின வீடு ஆண்டவர் உங்களுக்கு கட்டித்தரனா நீங்க அங்க கட்டணும் இல்லையா? வசனம் அப்படிதான் சொல்லுது. மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6:33. அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். என்னதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும்? எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம், எங்கு தங்குவோம் என்று கவலைப்படாதீர்கள். அப்படி கவலைப்படுறவங்க யாருன்னு போட்டிருக்கு பைபிள்ல. இந்த வசனம் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான வசனம் எனக்கு முதல்ல படிக்கும்போது. ஓகே, மத்தேயு 6:30 படிச்சோம்னா, நம்பிக்கை குன்றியவர்களை முதல்ல திட்டுறாரு ஆண்டவர். யாரெல்லாம் திட்டுறாரு? இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமா செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். யாராவது ரிட்டையர்மெண்ட் வயசு வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு இருந்தாங்கன்னா, ஊர்ல தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு கவலைப்பட்டாங்கன்னா, ட்ரெஸ் இல்லைன்னு கவலைப்பட்டாங்கன்னு என்ன சொல்றாரு?
நம்பிக்கை குன்றியவர்கள்னு திட்டுறார். அது மாத்திரம் இல்ல, மத்தேயு 6:32 பாருங்க. பிற இனத்தவரே இவற்றை எல்லாம் நாடுவர், உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். இதை பற்றி நம்ம கவலைப்பட்டோம். நம்ம யாருன்னு சொல்றாரு ஆண்டவர்? நீ கிறிஸ்தவம் கிடையாதுன்றார். என்னை பின்பற்றுவான் கிடையாது. நாளைய குறித்த கவலை நமக்கு இருக்கும் வரை நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது. எத்தனை கிறிஸ்தவர்கள் நாளைய பற்றி கவலை இல்லாம இருக்கிறாங்க இல்லையா? அப்ப நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழல. ஏன்? நான் நிறைய கிறிஸ்தவர்களை பாக்குறேன். ஒரு 50-60 வயசு ஆகும்போது, எப்படி பிரதர் ஏதோ வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டேன் பிரதர். அவங்க செட்டில் ஆயிட்டேன்னு சொல்றது என்னது? ஏதோ வேலை செஞ்சு பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டேன், வீடு கட்டிட்டேன், ரிட்டையர்மெண்ட்டுக்கு பைசா இருக்குது. இதுதான் அவங்க சொல்ற செட்டில்மெண்ட். இதைத்தான் உலகத்துல உள்ளவங்க சொல்றான். ஆனா நம்ம முதல்ல பார்த்தோம், இந்த மாதிரி மக்கள் வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ்பவர்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். தயவுசெய்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். தயவுசெய்து சாதாரண எடுத்துக்காதீங்க. நீங்க மேல போய் நிற்கும் போது ஏமாந்து போயிருவீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஜீசஸ் முன்னால போய் நிற்கும் போது அங்க நம்மளோட மோசமா இருந்தாங்கன்னு நினைச்சவங்க சூப்பரா இருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் இல்லையா, பரலோகத்தில் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார். நம்ம போய் மேல நிற்கும் போது, ஐயோ நம்ம வீட்டு வேலைக்காரனா, இவங்க போய் எப்படா இங்க வந்தான்னு பாப்பீங்க. அவன் நம்மளுக்கு மேல பிரின்ஸா உட்காந்துட்டு இருப்பான். நம்ம கீழே ஒரு சாதாரண ஆழமா இருக்க வாய்ப்பு உண்டு. நம்ம நினைக்காத அதிசயங்கள் நீங்க மோட்சத்துல பார்க்க முடியும். நம்ம இவெல்லாம் மோட்சத்துக்கு போயிருக்க மாட்டோம்னு நினைக்கிற ஆளுங்களும் மோட்சத்துல நல்ல பொசிஷன்ல கூட இருக்க வாய்ப்பு உண்டு. பிரைஸ் தி லார்ட். பைபிள்ல ஒரு ஆச்சரியமான ஒரு கேரக்டர் உங்களுக்கு காமிக்கட்டுமா? அசந்து போயிருவீங்க நீங்க அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா. நான் உண்மையில அதை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன். எபிரேயர் 12வது அதிகாரத்துல, எபிரேயர் 11:31. எபிரேயர் 11வது அதிகாரம் 31வது வசனம். விலை மகளான ரகாபு ஒற்றர்களை நன்கு வரவேற்று கீழ்ப்படியாதவரோடு அழியாது தப்பித்துக் கொண்டது நம்பிக்கையினாலே. இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, புனித பவுல் பழைய ஏற்பாட்டுல விசுவாசத்துல தலை சிறந்தவங்கள ஒரு பட்டியல் போடுறார். ஆபேல்ல இருந்து அவருடைய காலத்து வரைக்கும் ஒரு சிறந்த மக்கள், விசுவாசத்தினால் கடவுளை திருப்திப்படுத்தியவர்களுடைய சந்தோஷப்படுத்தவுடைய லிஸ்ட் போடுறார். அதுல ஒரு விலை மகளுடைய பேரையும் சொல்றார் இல்லையா? ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். மேல போய் பாத்தீங்கன்னா இந்த அம்மா எங்க இருப்பாங்க? சூப்பர் பிளேஸ்ல இருப்பாங்க. அதுதான் பைபிள் சொல்லுது. பைபிள் பரிசுத்தாவியுடைய தூண்டுதலால் எழுதப்பட்ட புத்தகம், கடவுள் எழுதின புத்தகம். அதுல இந்த ராகாபு மிக பெருமையாக புனித சின்னப்பர் எழுதுகிறார். விலை மகளான ராகாபு ஒற்றர்களை நன்கு வரவேற்று கீழ்ப்படியாதவர்களோடு அழியாது தப்பித்துக் கொண்டதும் நம்பிக்கையாலே. பழைய ஏற்பாட்டு புனிதர்கள்ல நம்பிக்கையில தலை சிறந்தவங்களுடைய பேர்ல இந்த அம்மா பேர் வருது. பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, ஒரு ப்ராஸ்டிடியூட் கடவுளால் போற்றப்படுகிறார். இதுல ஏதாவது பிரீஸ்ட் பேர் வந்ததா பாத்தீங்களா? அந்த லிஸ்ட்ல ஒன்னையும் காணும். அதுக்காக பிரீஸ்ட் மோசம்னு சொல்லல, தயவுசெய்து தப்பா போய் சொல்லிட்டாங்க. கில்பர்ட் பிரதர் பிரீஸ்ட் எல்லாம் மோசம்னு சொல்லிட்டாரு, விலை மகள்லாம் சூப்பர்னு சொல்லிட்டாரு. அந்த ஆங்கிள் சொல்ல வரல. நம்ம உலகத்தின் பார்வையில மோசம்னு சொல்றவங்க கூட சில நேரத்துல நம்மளோட சூப்பர் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உலகத்தின் பார்வையில பெரிய பக்திமான், இவர் நல்லா ப்ரீச் பண்ணார், யூடியூப்ல எல்லாம் மெசேஜ் எல்லாம் போட்டார் கில்பர்ட் பிரதர்ன்றதுனால மேல சூப்பர் ஆயிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அப்ப அளவுகோல் என்ன? எந்த அளவுகோலை கொண்டு கடவுள் ஒருத்தருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறார் என்பது மிக மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த உலகத்துல ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்னு சொல்றது வேற இல்லையா? நம்ம நிறைய பேர் சொல்றோம், மைக்கேல் ஜாக்சன் வாழ்க்கையை பாக்குறோம். உலகத்துல அவருக்கு இருந்த ஃபேன்ஸ் யாரும் கிடையாது. ஏகப்பட்ட உலகம் முழுவதும் ஃபேன்ஸ் தான். ஆனா அவர் கடவுள் பார்வையில் சக்சஸ்ஃபுல் மேனா என்பது நமக்கு தெரியாது. தயவுசெய்து இல்லைன்னு சொல்லாதீங்க, நமக்கு தெரியாது அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு இல்லையா? கடவுளுடைய பார்வையில் அவர் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரா இல்லையான்னு இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. யாரையும் தீர்ப்பிட நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உலகத்தின் பார்வையில் நிச்சயமா அவர் வெரி சக்சஸ்ஃபுல் பர்சன். MS தோனி உலகத்தின் பார்வையில் வெரி சக்சஸ்ஃபுல் பர்சன். அம்பானி எஸ் வெரி சக்சஸ்ஃபுல் பர்சன். உலகத்துல இன்னைக்கு 10வது ரிச்சஸ்ட் பர்சன் இல்லையா? இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரர். கடவுள் பார்வையில் எப்படி இருக்கிறாங்கன்றதுதான் கொஸ்டின்.
ஏன்னா மேல போய் நிற்கும் போது பரிசு கொடுக்க போறது ஜீசஸ் தான். இல்லையா? எந்த கடவுளை கும்பிட்டாலும் நம்ம இந்த வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்தோமா இல்லையான்னு யாரு டிசைட் பண்றது? இந்த வாழ்க்கை கொடுத்த அதிபதி தான் டிசைட் பண்ணணும். Praise the Lord. Hallelujah. அப்போ ஒண்ணு உலகத்தின் பார்வையில் சக்சஸ்ஃபுல்லா நம்ம வாழ்ந்தது, இன்னொன்னு கடவுள் பார்வையில் சக்சஸ்ஃபுல். எத்தனையோ ஏழைகள் பிச்சைக்காரா வாழ்ந்தவங்க, ரோட்ல வாழ்ந்தவங்க கடவுள் பார்வையில் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்திருக்கலாம். அதுக்காக பிச்சைக்காரனா வாழ்ந்தாலும் கடவுள் பார்வையில் சக்சஸ் அர்த்தம் கிடையாது. அப்ப யாரு தான் உண்மையிலே சக்சஸ்ஃபுல்? ஹூ இஸ் a real successful person in the eyes of God? அது முக்கியம். கடவுளுடைய பார்வையில் உண்மையிலே சக்சஸ்ஃபுல் பர்சன் ஜீசஸ் சொல்றோம் நம்ம, இல்லையா? ஜீசஸ் தான் எல்லாத்தோட பெஸ்டா சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ்ந்தான்னு சொல்லி. எதனால ஜீசஸ் நம்ம சக்சஸ்ஃபுல் பர்சன் சொல்றோம்? உலகத்தின் பார்வையில் அவர் சக்சஸ்ஃபுல்லா தெரியல, இல்லையா? திருநாய் அடிச்சு சொல்ற மாதிரி கொண்டாங்க அவரை. உலகத்தின் பார்வையில் அன்று பார்க்கும் பொழுது அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் கிடையாது. ஒரு சாதாரண தச்சனுடைய மகன், இல்லையா? எல்லா இடத்துக்கும் நடந்துதான் போனார். அவரை பற்றி ஒரு பொலிட்டிக்கல் பவர் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. கடைசியில் அவருடைய சாவு ஒரு தோல்வியை போல் இந்த உலகத்திற்கு தெரிந்தது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? he is the most successful person. இந்த உலகத்தில் பிறந்ததில் அவரை போல சக்சஸ்ஃபுல் ஆள் கிடையாதுன்னு சொல்றோம். என்ன டிஃபரன்ஸ் அப்போ? எதனால அவரை சக்சஸ்ஃபுல் பர்சன் சொல்றோம்? சொல்லலாம். ஆண்டவர் அவரை 3ஆம் நாள் உயிர்த்தெழ செய்தார், அதனால சக்சஸ்ஃபுல் பர்சன். ஓகே, உங்களை 3ஆம் நாள் உயிர்த்தெழ வச்சாருன்னா நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா? ஓகே, எதனால் இயேசு கிறிஸ்து the most successful person ever lived in this world? இந்த உலகத்தில் வாழ்ந்ததில் அவரை போல சக்சஸ்ஃபுல் பர்சன் யாரும் கிடையாது. 100% இஸ் சக்சஸ்ஃபுல் சொல்றது காரணம் என்ன? நமக்கு அது தெரியணும். எதனால இயேசு கிறிஸ்துவ நம்ம சக்சஸ்ஃபுல் சொல்றோம் அது தெரிஞ்சா நம்ம அந்த அந்த பர்டிகுலர் போர்ஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். Praise the Lord. ஏன் இயேசு கிறிஸ்து சக்சஸ்? தந்தையின் விருப்பப்படி வாழ்ந்தார். வெரி குட். ஓகே, வேற யாராவது? நம்ம பாவங்களையும் சாபங்களையும் அவர் வாங்கி நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார். ஓகே, பாவங்களையும் சாபங்களையும் அவர் வாங்கி கொண்டு நமக்கு விடுதலை கொடுத்தார். தாழ்ச்சி பிரதர், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய தாழ்ச்சி. வெரி குட். வெற்றி மேல் வெற்றி கொண்டார். எது மேல வெற்றி கொண்டார்? முழுமையா நிறைவேற்றினார். தந்தையுடைய விருப்பத்தை முழுமையாக. ஓகே, வெரி குட். நம்மை போல் மனிதனாக பிறந்து நம்மை போல் வாழ்ந்து இறைமகனாய் இருந்தும் நம்மளை போல் இருந்ததுனால அவரு நம்மளை போல இல்ல பிரதர். அவரு நம்ம நிறைய பேர் பாவத்துல இருக்கிற பிரதர். இல்ல, நம்மளை போல் மனிதனாக உருவெடுத்து நம்மை போல மனிதனாக உருவெடுத்தால் பாவத்தை தவிர அனைத்திலும் இந்த மனிதனாக பிறந்தார். ஓகே, ஃபைன். என்ன போட்டிருக்குமா? ஓகே, கண்முன் வச்சு ஓடினார், விசுவாசத்தை கண்முன் வச்சு ஓடினார். அதனாலயா? ஓகே, ஃபைன். பிரைஸ் தி லார்ட். உலக காரியங்களுக்கு அடிமையா இல்லை. வெரி குட். ஓகே, எல்லா மக்களையும் ஒரே மாதிரி அன்பு செய்து எல்லா மக்களையும் ஒரே மாதிரி அன்பு செஞ்சார். இப்போ இயேசு கிறிஸ்து உலகம் ஃபுல்லா சுற்றி, புனித சின்னப்பரை போல சுத்தி உலகம் முழுவதையும் பாதி பேரை மாத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மனமாற்றம் செய்திருந்தார். ஆனா சிலுவையில மறிக்கலன்னு வச்சுக்கோங்க, பெர்ஃபெக்ட் மேன் ஆயிருப்பாரா? உலகத்துல பாதி மக்களை மனம் மாத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாடுக்கு போய் விசுவாசத்தோடு பிரீச் பண்ணார், எல்லா மக்களையும் மனம் மாற்றுகிறார். ஆனா சிலுவையில் மறிக்கவில்லை. அப்ப ஜீசஸ் சக்சஸ்ஃபுல் மேன் ஆயிருப்பாரா? இல்லையா? முக்கியமான விஷயம் என்னது? திருவுளத்தை நிறைவேற்றதான் ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா இல்லையான்றத டிசைட் பண்ணது. கடவுளுடைய பார்வையில் ஒரு மனிதன் தான் பிரதர் பீட்டர் லாசரஸ் சொன்னாங்க, கடவுளுடைய திருவுளம் அனைத்தையும் நிறைவேற்றினார். ஒரு இம்மி கூட பசுகாம பெர்ஃபெக்டா பண்ணார். ஒவ்வொரு நாளும், வருஷத்துக்கு ஒரு முறை கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுளுடைய திருவுளத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அதனாலதான் he was a perfect. அவர் ஒருத்தர் தான் பெர்ஃபெக்ட் சொல்றாங்க.
நம்ம என்ன பண்றோம், 4 நாள் சூப்பரா இருக்கிறோம், 5ஆம் நாள் பொட்டுன்னு கீழே வந்துடும். கடவுள் அப்படி இல்லை. ஜீசஸ் ஒவ்வொரு நிமிடமும் கடவுள் தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். அப்போ ஒரு மனுஷன் சக்சஸ்ஃபுல் மேன் எதை வச்சு டிசைட் பண்றோம், நம்ம பிதாவுடைய சித்தத்தை யார் சரியாக செய்கிறார்களோ அவர்களே ஒரு சக்சஸ்ஃபுல் மேனாக கருதப்படும். முதல்ல என்ன பார்த்தோம், உலகத்தின் பார்வையில் சக்சஸ்ஃபுல் பர்சன், கடவுளுடைய பார்வையில் சக்சஸ்ஃபுல் பர்சன். நமக்கு இந்த உலகத்தின் பார்வையில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் இல்லைன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்ப இன்னொரு கொஸ்டின், கடவுளுடைய பார்வையில் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா உலகத்தின் பார்வையில சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டோம். கண்டிப்பா ஆயிடும். இது கரெக்ட். கண்டிப்பா ஆயிடும். கடவுளுடைய பார்வையில சக்சஸ்ஃபுல் மேனா இருந்தா உலகத்தினுடைய பார்வையில ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். ஓகே ஃபைன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளுக்கு முதல்ல தெரிய வேண்டியது 2 வகையான சக்சஸ் இருக்குது. ஆனா உண்மையான சக்சஸ்ன்றது கடவுள் பார்வையில் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கதான் சக்சஸ். இன்னொன்னு இந்த உலகத்தின் பார்வையில் சக்சஸ்ஃபுல்லா நம்ம நினைக்கிறோம், அது போலித்தனமான சக்சஸ் தான், அது உண்மையான சக்சஸ் கிடையாது இல்லையா? இன்னைக்கு இந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டியில இருக்கிறவங்க ஒரு கடவுளுடைய சித்த பிரகாரம் செய்யற ஒரு சாதாரண மனிதனுக்கு விட கீழான பொசிஷன்ல மோட்சத்தில் இருக்கிறது நிறைய வாய்ப்பு உண்டு. நம்ம இந்த உலகத்தில் அலெக்சாண்டர் படிக்கிறோம், அலெக்சாண்டர் தி கிரேட், மாவீரன் அலெக்சாண்டர்னு படிக்கிறோம், ஹிஸ்டரி புக்ல எல்லாம் படிக்கிறோம். மோட்சத்துல ஒரு சாதாரண கிறிஸ்துவன் அவரோட மேல பெரிய பொசிஷன் இருக்குது வாய்ப்பு உண்டு இல்லையா? அலெக்சாண்டர் இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்த வேண்டும் என்று பயங்கரமா ஓடினார். கடைசியில அவர் இறக்கும் போது என்ன சொல்லிட்டு இருந்தாரு, அவருடைய வரலாறு சொல்றது, சவப்பட்டிக்கு ரெண்டு கையை வந்து சவப்பட்டிக்கு வெளியில நீட்டிட்டு தான் அவர் எடுத்துட்டு போக சொன்னாராம். அவருடைய மினிஸ்டருங்க கேட்டாங்க, எதுக்கு அப்படி செய்ய சொல்றீங்கன்னு கேட்கும்போது, நான் அந்த உலகத்தையே பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இந்த மக்களுக்கு தெரியணும், நான் வரும்போது எதையும் கொண்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போகலன்னு இந்த உலகம் புரிந்து கொள்ளட்டும், எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு, அதை நான் மக்களுக்கு சொல்ல விரும்புறேன்னு சொன்னார். அவருக்கு முதலே புரிஞ்சுதான் இந்த மாதிரி ஓடி இருக்க மாட்டார் இல்லையா? இறக்கும் தருவாயிலுக்கு அவர் கண்ணு திறக்குது, ஆஹா நம்ம வரும்போது ஒண்ணும் கொண்டு வரல, போகும்போது ஒண்ணும் கொண்டு போவதில்லை, இதை விட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்தார். ஒவ்வொரு நாடையும் சண்டை போட்டு தானே ஜெயிக்கிறாங்க இல்லையா? கடைசியில் தான் அவருக்கு கண்ணு திறக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நம்ம கோடிக்கணக்காக சம்பாதிச்சாலும் என்னதான் பேர் வாங்கினாலும் ஒன்னும் கொண்டு போறது கிடையாது. இந்த உலகத்துல வாங்குற பேரும் பணமும் மேல ஒன்னையும் கொண்டு போக முடியாது. ஒன்னே ஒண்ணு கொண்டு போகலாம், இந்த உலகத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களோடு அன்போடு பழகினீர்களோ, அன்போடு உதவி செய்தீர்களோ, அது மாத்திரம் தான் நமக்கு முன்னால போகுது. நாம் செய்த நற்காரியங்கள் நமக்கு முன்பாக செல்லும், மற்ற எதுவும் போறது கிடையாது. கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே மத்தேயுல ஆண்டவர் ரிலீஸ் பண்ணிட்டார். நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தாய், பசியில இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாய், நான் நோயில அவதிப்பட்டு இருந்தேன், என்னை வந்து பார்க்க வந்தேன், சிறையில நான் தனிமையா இருந்தேன், என்னை வந்து பார்க்க வந்தேன். கொஸ்டின் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஜீசஸ் கொஸ்டின் பேப்பர் கையில கொடுத்துதான் எக்ஸாம் எழுத சொல்றாரு. ஆனா நம்ம கொஸ்டின் பேப்பரை மறந்துடும் நிறைய நேரத்துல. பிரைஸ் தி லார்ட். யாருக்கும் பிடிக்கலையா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, ஆனா அப்போ வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது கடவுளுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற முதல்ல கடவுளுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில என்னன்னு தெரியணும். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து காமன் வில்னு சொல்லுவாங்க, கடவுளுடைய பொதுவான வில், காட்ஸ் காமன் வில் ஃபார் எவ்ரிபடி. இன்னொன்னு கடவுளுடைய ஸ்பெசிபிக் வில். ஒண்ணு வந்து பொதுவான கடவுளுடைய திட்டம், நாம் எல்லோரையும் தூயோராக பிதாவினால் நிறுத்துவதே கடவுளுடைய திருவுளம். பைபிள் எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்து கொண்டார். அப்ப பிதாவின் முன்னால் நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் விளங்கும்படி பிதாவாகிய சர்வேஸ்வரன் இயேசு கிறிஸ்து முன்பாக தெரிந்து கொண்டார். நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுளம். எல்லாருக்கும் இது பொதுவான திருவுளம். ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுளுடைய சித்தம் என்னது? நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டும். அதுதான் பேதுருவும் சொல்றாரு, பழைய ஏற்பாடுலயும் சொல்லியிருக்கு,
பி ஹோலி ஐ ஆம் ஹோலி. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இது எல்லாருக்கும் உள்ள பொதுவான கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய திருவுளம். ஏன்? கடவுள் பரிசுத்தர், அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பாயிண்ட் சரியா வரல பிரதர், அங்கதானே பிரச்சனையா வருது. Praise the Lord. Hallelujah. பரிசுத்தமா வாழ்றது ரொம்ப ஈஸி சிஸ்டர். நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம், அது நிறைய முறை நம்ம, ஆனா லாஸ்ட் வீக் மறுபடியும் எடுத்தோம். இருந்தாலும் இன்னைக்கு அதை பற்றி எடுக்க போதில்லை. பட் ஃபர்ஸ்ட் எல்லோரும் பரிசுத்தராக வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய பொதுவான ஒரு திருவுளம். இதுல மாற்று கருத்து கிடையாது. நிறைய பேர் ஓகே, இப்போ ஒரு குருவானவர் நம்மளை விட அதிகமா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழணுமா வாழக்கூடாது? ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களை விட ஒரு குருவானவரோ இல்ல ஒரு சிஸ்டர், அருட்சகோதரிகள் நம்மை விட பரிசுத்தமா வாழணுமா வாழக்கூடாது? இதுலயே நிறைய பேர் இப்படின்றீங்க, நிறைய பேர் எப்படின்றீங்க. வாழணும். ஓகே, வேற யார்? வேற யாரு? சித்ரா சிஸ்டர் சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க, ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இல்ல வாழணும், பரிசுத்தமா வாழணும். ஓகே, வேற யாரு? வாழணும் பிரதர். வாழணும். ஓகே, வெரி குட். எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஓகே சிஸ்டர், குருக்களும் கன்னியர்களும் நம்ம விட பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பைபிள் அங்க எப்படியும் இங்கேயும் அப்படி போடல. மோட்சத்துக்கு போறது ஒரே டிக்கெட் தான். ஓகேங்களா? ஒவ்வொருத்தரும் தனித்தனியா, ஒருத்தருக்கு தனித்தனியெல்லாம் கிடையாது. தீட்டுப்பட்ட எதுவும் மோட்சத்துக்குள்ள போகாதுன்னு இருக்கு. Praise the Lord. தீட்டுப்பட்ட எதுவும் மோட்சத்துக்குள் நுழைய முடியாது. அப்போ ஒரு குருக்களுக்கு என்ன ஹோலினஸ் கடவுள் எதிர்பார்க்கிறார், நம்மகிட்ட அதே தான் எதிர்பார்க்கிறார். There is no difference. நம்ம மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்குது, குருக்கள் கன்னியர்கள் நம்மளோட பரிசுத்தமா வாழணும், நம்ம கம்மியா இருந்தா பரவாயில்லன்னு. அது சாத்தான் கொடுக்குற திட்டம். இறை வார்த்தையின்படி அப்படி கிடையாது. திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 7வது வசனம் நினைக்கிறேன், ஒரு முறை செக் பண்ணி. அது இல்ல, ஒரு செகண்ட். ஓகே, டக்குன்னு ஞாபகம் இல்லையே. பிரதர் 21:8 பாருங்க பிரதர். அது இல்ல சிஸ்டர். அதாவது தீட்டுப்பட்ட எதுவும் மோட்சத்துக்குள்ள போகாதுன்ற. சரி, நான் அப்புறம் பார்த்து சொல்றேன், டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. 21:27 கடைசி வசனம். தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது, அதுபோல் அருவருப்பானவற்றை செய்வோர் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர் மட்டுமே அதில் நுழைவர். அப்போ பரிசுத்தம் இல்லாத ஒருவரும் மோட்சத்துக்குள்ள போக முடியாது. Praise the Lord. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை என்பது ஒரு திருவருட்சாதனம். அதே போல குருக்கள் கன்னியர்களுக்கு அது ஒரு திருவருட்சாதனம். இதுல இது பெருசா அது பெருசான எதுவும் பெருசு கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். குருக்களும் கன்னியர்களும் எப்படி பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டார்களோ அதே போலதான் திருமண வாழ்க்கையில வாழ்றவங்களும் பரிசுத்தமா வாழ்றது கடவுள் அழைக்கிறார். எந்த மாதிரி பரிசுத்தமா வாழ்றதுக்கு? தன்னை போல் பரிசுத்தமா வாழ்றதுதான் அழைக்கிறார், இல்லையா? குருக்கள்கிட்ட நீ என்ன போல பரிசுத்தமாறு, நம்ம கிட்ட கொஞ்சம் நீ கம்மியா இருந்தா பரவாயில்லன்னு எங்கேயும் சொல்லல பைபிள்ல. எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான், நான் பரிசுத்தனா இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஆனா நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், அவங்க நம்மளோட பரிசுத்தமா இருக்கணும், நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணா பிரச்சனை இல்லை. எப்போ நம்ம அப்படி நினைக்கிறோமோ கட்டாயம் தப்பு பண்ணணும். நான் தான் சொன்னேன், என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அது செயல் வடிவம் பெறும். ஒரு குரு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு அதை ஊரெல்லாம் பேச, ஐயோ என்ன சாமியார் இவர் இப்படி பண்ணிட்டாரு, நம்ம பண்ணா இல்லையா? இதுதான் நம்மளுடைய பெரிய ப்ராப்ளம். ஏத்தாப்புல உள்ளவங்க தப்பு பண்ணா பெரிய தப்பு.
எத்தனை பேர் டிரைவ் பண்ணும்போது இதை நினைச்சிருக்கிறீங்க? டிரைவ் பண்ணும்போது நம்ம ஒரு சில நேரத்துல கவனிக்காம ஒரு வண்டி எடுத்துட்டோம், இன்னொரு வண்டி மேல போயிட்டோம், ஓ கொஞ்சம் இதாகி போச்சு, இதுக்கு என்ன பெரிய இதுக்கு ஏன் ஹார்ன் அடிக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதே நம்மளுக்கு முன்னால ஒருத்தன் உள்ள சுருக்குன்னு வந்துட்டா கோவம் வருது, என்ன வண்டி ஓட்டுறான். எத்தனை பேர் இதை உணர்ந்துருக்கிறீங்க டிரைவ் பண்ணும்போது? அதுலயே நம்மளுக்கு தெரியுது நம்ம நமக்கு ஒரு நியாயம் வச்சிருக்கோம், இன்னொருத்தருக்கு ஒரு நியாயம் வச்சிருக்கோம். கரெக்ட் தானே? நம்ம தப்பு பண்ணுவோம், ஓகே இது என்ன கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துட்டு இதுக்கே அந்த மாதிரி ஹார்ன் அடிச்சுட்டு பெரிய பிரச்சனை பண்றான்னு நம்ம நினைக்கிறோம். அதே அவன் பண்ணும்போது நமக்கு இவனுக்குலாம் எவனோட லைசன்ஸ் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். பிரைஸ் எல்லாம் இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கண்ணுல இருக்கிற உத்திரத்தை முதல்ல எடுத்துட்டு அப்புறம் மற்றவங்களுடைய இதை பாருன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ பரிசுத்தம் என்பது எல்லோரும் கடவுளை போல பரிசுத்தமா வாழணும், அதுல ஒன்றும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஓகே, இப்ப மிக முக்கியமான கொஸ்டின் அப்ப என்ன ஆகுது? கடவுளுடைய சித்தத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறோமா? அதுதான் அளவுகோல். கடைசியா நம்ம 100% மார்க் வாங்கியிருக்கோமா, 70 வாங்கியிருக்கோமா, 50 வாங்கியிருக்கோமா, 30 வாங்கியிருக்கோமா, ஏதோ வச்சு கடவுள் டிசைட் பண்ண போறாரு. எந்த அளவுக்கு கடவுளுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றினோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாதி மக்களை மனம் மாற்றி இருந்தாலும் சிலுவையில் மறிக்கவில்லை என்றால் அவரு கடவுள் பார்வையில சக்சஸ் கிடையாது. ஏன்னா ஜீசஸ் இந்த உலகத்துக்கு அனுப்புனது பரிகார பலியாக ஒப்பு கொடுக்கறதுக்கு தான். சோ பிதா என்ன சொல்றாரோ அதை செய்யறதுதான் சக்சஸ். எஸ் பிரதர், ஆரோக்கியசாமி பிரதர். பிரதர் ஸ்பெசிபிக்கா நம்மளுக்கான கடவுளோட திருவுளம் எதுன்னு வரம் பிரதர், வரம். அது அடுத்த டாபிக். ஸ்லோ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ அப்ப கடவுளுடைய திட்டம், பொதுவான திட்டம்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் நம்ம பரிசுத்தமாக வாழ்வது, ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் வில் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. அதே போல ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 8:29. நோட் எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஓவரால் அப்பதான் உங்களுக்கு திரும்பி ரிவைஸ் பண்ணும்போது இந்த மொத்த கான்செப்ட் மைண்ட்ல வரும். ஓகேங்களா? ரோமர் 8:29 அது என்ன சொல்லுது? தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன் குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகளுள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என இவ்வாறு செய்தார். அதாவது நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து போல இருக்கணும்ன்றதுதான் கடவுளுடைய திருவுளம். இயேசு கிறிஸ்து போல மாறணும்னா அவர் சொன்ன திட்டத்தை கரெக்டா செஞ்சிடும். இயேசு கிறிஸ்துவை போல் நாம் மாற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து மத்தேயுல என்ன சொல்றாரு? மத்தேயு 6:13 சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், நான் இந்த உலகத்தில் இருக்கும் வரை நானே உலகத்தின் ஒளின்னு அவரை சொல்றாரு. அதுக்கு அடுத்தபடி நீங்கள் இந்த உலகத்தின் ஒளியாய் இருக்கிறீர்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் இந்த உலகத்தை விட்டு போன அப்புறம் நீங்க தான் என்ன ரெப்ரசன்ட் பண்ண போறீங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவா இருந்திருந்தா இந்த உலகம் ஒரு 1500 வருடத்துக்கு முன்பாக முழுவதுமாக மோட்சமா மாறி இருக்கும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவ போல ஒவ்வொரு கிறிஸ்தவன் இருந்தா இன்னைக்கு இல்லை, ஒரு 1500-2000 வருஷம் ஜீசஸ் இறந்து ஒரு 100 வருஷத்துலயே ஒரு 400-500 வருஷத்துல இந்த உலகமே மாறி இருக்கும். ஆனா முதல் 300 ஆண்டுகள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிட்டத்தட்ட ஜீசஸ் மாதிரி இருந்தான். திருச்சபை வரலாறு அப்படிதான் சொல்லுது. முதல் 300 வருடங்கள் மக்கள் அப்படியே ஆண்டருக்காக வெறித்தனமா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துக்கு போது நாங்க அடுத்த செகண்ட் மோட்சத்துக்கு இறக்குறதுக்கு ரெடின்னு இருந்தாங்க. இப்ப அந்த ஃபயர் குறைஞ்சு போச்சு. நம்ம அதுதான் எப்பொழுது சாரமட்டும் நிறைய இப்ப கிறிஸ்தவர்கள் சாரமட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆதி கிறிஸ்தவர்கள் அப்படி கிடையாது. ஒரு வார்த்தையை கேட்டானோ, ஓ ஜீசஸ் இப்படி சொல்லியிருக்காரா, ஓகே அடுத்த செகண்ட் உடனே ஃபாலோ பண்ணு. அதனாலதான் பாக்குறோம் ஆதி திருச்சியில என்ன பண்றாங்க, மொத்த சொத்தையும் வித்து அப்போஸ்தலர் கையில கொடுக்குறாங்க. எங்களுக்கு இந்த உலகத்து சொத்தே வேண்டாம், எங்களுக்கு பரலோக சொத்து போதும்னு சொல்லிட்டு. பிரைஸ் எல்லாம் எதனால செஞ்சாங்க? அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த உலகம் நிலையற்றது, பரலோகம் தான் நிலையானது, அதனால இந்த உலகத்து சொத்தை தேராதீங்க, எல்லாம் பரலோக ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? இந்த உலகத்துல உள்ள சொத்தெல்லாம் வித்து கையில கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் பர்ஸ்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு யோசிக்கிறோம். கரெக்ட் தானே? ஆண்டவர் ஒரு 10% போனா எதுக்கு பிரதர்? நம்ம சர்ச்சில் அப்படிலாம் சொல்லல பிரதர். ஆனா பைபிள்ல போட்டிருக்குல்ல, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம அதெல்லாம் இறை வார்த்தையில போட்டிருந்தோம்னா செய்யணும், அவ்வளவுதான் இல்லையா? நமக்கு திருப்பி கிடைக்கின்றதுக்காக மாத்திரம் இல்லை, அன்பு இருந்தா நம்ம செய்வோம்.
கஷ்டப்படுறவங்கள ஒருத்தர் வரும்போது நம்மளால முடிந்ததை நம்ம செய்யணும். சரி, இந்த முடிந்ததுன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம்? ஓகே, நமக்கு போக தனக்கு போக தானன்ற மாதிரி செய்யறோம். அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அன்னை தெரசா என்ன தெரியுமா சொல்றாங்க? கிவ் டில் இட் பிஞ்சஸ் யுவர் ஹேண்ட். மற்றவர்களுக்கு கொடுங்க, எது வரைக்கும்? உனக்கு கஷ்டம் வர வரைக்கும் நீ கொடு, பரவாயில்ல. ஆனா ஜீசஸ் அதை விட மேலாவே சொல்றாரு, நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை. உன்னை பற்றி யோசிக்காது, நீ மற்றவனுக்காக வாழ். தட் இஸ் அ கிறிஸ்டியன் லைஃப். பிறருக்காக வாழ்வதே உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல், நம்மளுடைய கம்ஃபர்ட்டை பற்றி கவலைப்படாம, எந்த நேரத்துல யார் வந்து நின்னாலும் அவர்களுக்கு உதவி செய்யற மனநிலை, அதுவே கிறிஸ்துவின் மனநிலை. ஏசு கிறிஸ்துவின் மனநிலை நம்மளிடம் இருக்கட்டும் சொல்லி புனித பவுல் சொல்றாரு. ஏசு கிறிஸ்துவின் மனநிலை என்னது? மற்றவங்களுக்கு உதவி செய்யறதா அவருடைய மனநிலை. அதுதான் முக்கியம். ஏசு கிறிஸ்துவின் மனநிலையோட நம்ம ஏதோ வேற மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். நான் பணிவிடை பெற வரவில்லை, பணிவிடை புரிய வந்தேன்றார். எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், எப்படி உதவி செய்யலாம், என்ன பண்ணா அவங்களை கடவுள்களை கொண்டு வந்து சேர்க்கலாம், இதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் மனநிலை. பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல்ல பொதுவான கடவுளுடைய திட்டம், அதுக்கு அடுத்ததுதான் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டம் என்ன, ஸ்பெசிபிக் வில் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. நான் நார்மலா என்ன சொல்லுவேன்? பிளான் ஆஃப் காட், வில் ஆஃப் காட்னு சொல்லுவேன். பட் ஆனா சில இடத்துல பைபிள் எல்லாமே வில் தான் இருக்குது. அதனால நம்ம இப்படி எடுத்துக்கலாம். பொதுவான வில், ஸ்பெசிபிக் வில். எல்லோருக்கும் பொதுவான வில் என்னது? இயேசு கிறிஸ்துவை போல் நாம் வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும்ன்றது எல்லாருக்கும் பொதுவான வில். கடவுளுடைய திட்டம், அல்லது கடவுளுடைய பிளான், ஒரு ஸ்பெசிபிக் பிளான் இன் யுவர் லைஃப், இது ரொம்ப முக்கியம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எரேமியா 29:11 சொல்றார், நான் உங்களுக்கு வகுத்திருக்கும் திட்டங்கள் வளமான திட்டங்களை அன்றி கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல. நல்ல வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்கள். ஓகே, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம் ஆண்டவர் வச்சிருக்காரு இல்லையா? இப்போ அந்த திட்டத்துல, நமக்கு என்று வைத்த திட்டத்தில் நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா பண்றோமோ அந்த அளவுக்கு தான் ரிவார்டு. நம்ம அம்பானி போல மல்டி பில்லியனர் ஆகலாம், அதனால நம்மளுக்கு ஜீசஸ் ரிவார்டு கொடுக்க போறது கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் போல பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகலாம், அதனால நமக்கு ரிவார்டு கொடுக்க போறது கிடையாது. ஆனா நமக்கு கடவுள் குறித்த அந்த திட்டத்தில் எந்த அளவுக்கு நம்ம நிறைவேற்றுகிறோமோ அதுக்கு ஏற்ற ரிவார்டு தான் கிடைக்க போகுது. அதனால சச்சின் டெண்டுல்கருக்கு ரிவார்டு கிடையாதுன்னு நான் சொல்ல வரல. கடவுளுடைய திட்டம் அவருக்கு அதுவா இருந்ததுன்னா அவர் அதுலயும் சூப்பரா ரிவார்டு வாங்கிட்டு போறார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரியாது அவருடைய திட்டம், கடவுளுடைய பார்வையில் அவருடைய திட்டம் என்ன நமக்கு தெரியாது, அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டம் என்ன, அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டம் என்ன, இதை தெரியறதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன பிரதர், வயசு 40 ஆகி போச்சு, 50 ஆகி போச்சு, இன்னும் திட்டமே இப்பதான் கடவுளுடைய திட்டம் என் வாழ்க்கையில என்னன்னு தெரிஞ்சுக்க சொல்றீங்க. ஓகே, போனது போட்டோம், இருக்கிற டைமாவது நம்ம இதுக்கப்புறம் ஒழுங்கா ஓடணும் இல்லையா? நான் 38 வயசுல தான் கடவுள் என்ன தொட்டார், திரும்பி நான் கடவுளுக்குள்ள வந்தது. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் பயங்கர கஷ்டம். ஐயோ ஆண்டவரே, 38 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமா பண்ணலையா? ஆனா 38 வருஷத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டோமா உட்காந்து அழுதுட்டு இருந்தா இருக்கிறதையும் மிஸ் பண்றோம். அதனால போனது போட்டோம், கடந்ததை நான் மறந்து விட்டு முன்னால இருக்கிறத கண்முன்னா இருக்கிறத வச்சுட்டு ஃபாஸ்டா ஓடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ எப்படி சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுன்னா, முதல்ல ஜோஷுவா 1:8 அதாவது நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு ஸ்டெப்ஸ் தான் நான் இப்ப சொல்றேன். கண்டுபிடிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அதை எப்படி நாம் நிறைவேற்றுவது. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யோசுவா 1:8. இது ரொம்ப முக்கியம். கடவுளுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் கண்டுபிடித்து அதை எப்படி நிறைவேற்றுவது. யோசுவா 1:8. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். பைபிள்ல யூ வில் பிகம் சக்சஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த ஒரு இடத்துல தான் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல வேற எங்கேயும் யூ வில் பிகம் சக்சஸ்ஃபுல் போடல. இந்த ஒரு இடத்துல மட்டும் இதெல்லாம் செஞ்சா யூ வில் பிகம் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு போட்டிருக்கு. எந்த இடத்துல? திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில்
கவனமாயிரு, அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். Praise the Lord. அப்போ ஒரு மனிதன் சக்சஸ்ஃபுல் மனிதன் ஆகிறதுக்கு அடிப்படை பேஸ் என்னது? இறை வார்த்தை. இறை வார்த்தை இல்லாம வர்ற எல்லா சக்சஸும் கடவுள் பார்வையில சக்சஸ் கிடையாது. உலகத்தின் பார்வையில சக்சஸா தெரியலாம், ஆனா அது கடவுளுடைய பார்வையில் சக்சஸா இருக்காது. Praise the Lord. Hallelujah. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? இந்த திருச்சற்று நூலை உன் கண் முன்று இருந்து அகற்றாதே. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜூவிஷ் மக்கள், இந்த யூத மக்கள் சிலர் என்ன பண்ணுவாங்க, இது அவங்க தோரான்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன இது மாதிரி கட்டி கண் இங்க போட்டுப்பாங்க, போட்டுங்க நெத்தியில கட்டி வச்சுப்பாங்க அவங்க ட்ரெஸ்ல. கண் முன்னால இருந்து அகற்றாதான்னு சொன்னார் ஜீசஸ். அப்படியா கட்ட சொன்னாரு? கண் முன்னு அகற்றாதான் எப்பவுமே சிந்தனையில் வைன்னு சொல்றாரு. ஓகே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டப்பால ஒரு சின்ன பைபிள் மாதிரி கட்டி நெத்தியில சுத்தி வச்சுக்கிட்டாங்க. ஆனா செய்யறதெல்லாம் வேற வேலை. அதனாலதான் பரிசேயரும் சதுசேயரும் ஆண்டவர் திட்டுறாரு. அப்போ முக்கியமானது நம்முடைய சிந்தனையில் ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் இருக்க வேண்டும், இல்லையா? அடுத்து அதை தியானிக்க சொல்றாரு. எப்போ? இரவும் பகலும் இதனை தியானம் செய். எப்படி தியானிக்க முடியும்? இரவும் பகலும் வேலை செய்யும்போது தியானிக்க முடியுமா? இது நிறைய பேருக்கு ஒரு டவுட். அது எப்படி பிரதர், நான் ஆபீஸ்ல வேலை செய்யற நேரத்தில் எப்படி தியானிக்க முடியும்? ஏதோ வீட்டுல ஒரு 1/2 hour தியானிக்க சொல்றீங்க, முடியும், ஓகே. ஆபீஸ்ல தியானிக்க முடியுமா? எந்த கம்பெனில அப்படி சம்பளம் கொடுத்து தியானிக்க சொல்றாங்க அவங்கள? பிரைஸ் தி லார்ட். ஆனா தியானிக்கலாம். இப்ப வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப வேண்டிய ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லை, ஐசியூல வச்சிருக்காங்க. ஆபீஸ்ல வேலை செய்யும்போது அவர் ஞாபகம் வந்துட்டே இருக்கா இல்லையா? வருது இல்லையா? அப்ப மட்டும் எப்படி வருது? வேலை செய்யறீங்களா செய்யலையா? நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த நினைப்பு நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஐயோ என்ன இருக்குமோ, இதா இருக்குமோ, டாக்டர் ரிப்போர்ட் எப்படியா இருக்குமோ, 10 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் சொன்னாங்களே, டாக்டர் வந்துட்டாரா, பார்த்து செக் பண்ணிட்டாரா, ரிசல்ட் வந்துச்சா? நம்ம வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே என்ன பண்றோம்? இதையும் மனசுல தியானிச்சுட்டு தான் இருக்கிறோம், நம்மளை அறியாமல். அப்போ உலகப்பூர்வமான காரியத்தை நம்மளால தியானிக்க முடிஞ்ச இறை வார்த்தையும் தியானித்து கொண்டே நம்முடைய வேலையை செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஒரு கஷ்டம், இல்ல கடன்காரனுக்கு பணம் கொடுக்கணும், பிரச்சனை இருக்குது, ஒரு பக்கம் மனசுல அதையே நினைச்சிட்டே இருக்கும், வேலையும் செஞ்சுட்டு இருக்கணும். ரெண்டும் செய்ய முடியுது, மனுஷனுக்கு அந்த சக்தி உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்போ வேலை செய்யும் பொழுது நம்மால் தியானிக்க முடியும் இறை வார்த்தை. ஏன்னா ஆரோக்கியம் யோசனையா இருக்குதா? கார் ஓட்ட முடியாது, ஓடும் போது தியானிக்க முடியுமா? ஆனா பார்த்து தியானிங்க. அதுக்கு பிரதர் சொன்னாரு, நான் தியானிச்சேன், ஒன் டே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ஓகே, பிரைஸ் தி லார்ட். நம்ம புனித பியோ அவர்கள் ஒரு நாளைக்கு 30-32 ஜெபமாலை சொல்லுவாராம். ஒரு ஜெபமாலைக்கு 20 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சா கூட எவ்வளவு நேரம் ஆகுது இல்லையா? 32 ஜெபமாலைனா கிட்டத்தட்ட அவர் 24 hours ஜெபமாலை சொல்லியிருக்கணும். அப்போ எப்படின்னு கேட்டா, இன்னொருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அவர் உள்ள இன்னொரு சேனல்ல ரோசரி சொல்லிக்கிட்டே இருப்பார். டபுள் சேனல் ஒர்க் அவுட் ஆகுது. பிரைஸ் தி லார்ட். அதனால கடவுள் நம்ம ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ண ஒரு பக்கம் கடவுளோட பேசிக்கிட்டே இருக்கலாம், இன்னொரு பக்கம் நம்ம மக்கள்கிட்டையும் பேச முடியும். அது பாசிபிள். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் இப்படி ஒருத்தர் பேசிட்டு இருப்பார், பேசிட்டு இருக்கும்போது ஜீசஸ் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்றாருங்கன்னு அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை அவர் சொல்லவும் செய்வார். அப்ப 2 சேனல் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா? உள்ள ஜீசஸ்ட பேசுறாரு, வெளியில மக்கள்கிட்ட பேசுறாரு. முடியும், இட் இஸ் பாசிபிள். நம்ம பிராக்டிஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம என்னைக்கு பிரதர் அப்படிலாம் பேசுறது? நம்ம எப்போ இந்த உலகத்துல வீடு கட்டுறதையும் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுக்கு சேர்க்கறதையும் யோசிக்கிறதை விட்டுட்டு மேல வீடு கட்டுறதை யோசிக்க ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பிரைஸ் தி லார்ட். சரி, நம்ம ப்ரியாரிட்டி மாறணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், அது முக்கியம். நான் இது வேண்டாம்னு சொல்லல, பட் நீங்க மேல கட்டுறத முக்கியமா நினைக்கும் போது அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆணிவேர். அதனாலதான் பைபிள் தெளிவா சொல்லுது, மேலானவற்றை திங்குங்கள், பரலோகத்தை குறித்த எண்ணமே உங்களுக்கு இருக்கட்டும்னு சொல்லியிருக்கு. நம்முடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் பரலோகத்தை குறிச்சு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஆக்ஷன் மாறிடும். அவ்வளவு ஊர்ல வீடு இல்லைன்றதை பற்றியோ, ஊர்ல சொத்து சேர்க்கலன்றதை பற்றியோ, 60 ஊருக்கு போய் சேர்ந்தா நம்ம என்ன பண்ண போறதை பற்றியோ கவலை இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சிலர் ஆதி திருச்சபையில என்ன பண்ணாங்கன்னா, புனிதர்கள்லாம் இங்க கஷ்டப்படுறதை பற்றி அவங்க கவலையே படல. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் வெறும் பரலோகத்தை பற்றி தான் இருந்தது. உண்மையிலே நம்ம இங்கேயும் வெற்றியோட வாழ்ந்து பரலோகத்திலையும் வெற்றியோட போய் சேர முடியும்.
ஆனா அவங்க எந்த அளவுக்கு பரலோகத்தை கண்முன்னால வச்சிருந்தாங்கன்னா இந்த உலக வாழ்க்கையை பற்றி கவலைப்படலாம். இந்த உலக வாழ்க்கை மிஞ்சி போனா 100 வருஷம் எப்படி வேணா இருந்துட்டு போகணும், பிரச்சனை கிடையாது. எனக்கு பரலோகத்துல ஜீசஸ் பக்கத்துல உட்காரணும், அதுதான் அவங்களுடைய கண் முன்னால வச்சிருந்தாங்க. அதனால இந்த உலகத்தை குறித்த கவலை அவர்களுக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல நல்லா வாழணும், அதுக்கப்புறம் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும். கூழுக்கு ஆசை, மியூசிக் ஆசைன்னு ஆசைப்படுறோம். அங்கதான் பிரச்சனை. இது இயேசு கிறிஸ்து அந்த விதைப்பு உண்மையில சொல்றாரு இல்லையா, 3வது நிலத்தை சொல்றாரு. அந்த நிலத்துல என்ன இருக்குது, முட்செடியில் நடுவே விதைக்கப்படுகிற விதை. அது வளர்ந்து வருது, ஆனா என்ன ஆகுது, முள் வந்து அதை அழுத்தி கனி கொடுக்க முடியாமல் செய்து விடுகிறது. அந்த முள் என்னது, உலக கவலை, அடுத்தது சிற்றின்பம். அதனாலதான் நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம கனி கொடுக்க முடியாம போறது காரணம் என்னது, உலக கவலை. ஐயோ என் ஹெல்த் எப்படி இருக்குது, என்ன பண்றது, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அப்புறம் இந்த வீடு கட்டணும், ஏதோ ஒரு உலக கவலை. நம்மளுக்கு கவலைப்பட ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கவலைப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நான் ஒரு 2004 நினைக்கிறேன். அப்போ கையில பைசாவுக்கு குறைச்சலே கிடையாது. எங்க போய் எது வாங்கினாலும் பர்ஸை பாக்குற பழக்கமே கிடையாது. ஏன், கார்டுல ஏகப்பட்ட பேங்க் பேலன்ஸ் இருந்தது, கையில எப்பவுமே ஒரு 3000-4000 ரூபாய் கேஷ் இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை ஜுவல்லரி ஷாப் போயிட்டு வரும். ஜுவல்லரி ஷாப் போயிட்டு வந்து எங்களுக்கு பொழுது போகும். அப்ப பாத்துக்கோங்க பைசா எப்படி போறன்னு இருக்கும்னு சொல்லி. உண்மையிலே ஜோக்கு சொல்ல, உண்மையிலே சொல்றேன். வாரத்துக்கு ஒரு முறை கம்பல்சரியா ஜுவல்ஸ் வாங்கும். நாங்க போறது மட்டும் கிடையாது, பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 2 முறை அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி என்னடா பண்றீங்க, வாடா சேர்த்து வேணாம்னு சொல்லி அவங்களையும் கூட்டு போய் கடைசியில் அவங்களும் வாரம் வாங்க ஆரம்பிச்சான். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஏகப்பட்ட ஜுவல்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 5 கிலோ கிட்ட, 5 கிலோ இல்லை சாரி, ஒரு 1 கிலோ கிட்ட தங்க இருந்தது, மேலேயே இருந்தது, 1 கிலோக்கு மேலேயே தங்க இருந்தது. பேங்க் பேலன்ஸ் எக்கச்சக்கமா இருந்தது, நிறைய பிளாட் இருந்தது. இது கூட என்ன வந்திருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா, பெருமையும் வந்துச்சு இல்லையா. பிரைஸ் தி லார்ட். நம்மளால முடியாது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளோ இருந்த போது கூட உள்ளத்துல ஒரு பயம், சப்போஸ் நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா ஃபேமிலி என்ன ஆகும், பிள்ளைங்க என்ன ஆகும், ஒய்ஃப் என்ன ஆகும். ஆச்சரியமா இல்ல? இதுதான் கடவுளுக்குள்ள இல்லாம இருக்கிறதுக்கும் கடவுளுக்குள்ள இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு எல்லாம் உலகத்துல எல்லாம் இருந்தாலும் நிம்மதி கிடைக்காது. அது ஜீசஸால் ஒருத்தரால் தான் கொடுக்க முடியும். இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் இல்லையா. ஒரு பக்கம் உங்க பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், இடது பக்கம் 16,000 பேர் விழுந்தாலும் எதுவும் நம்மை அணுகாது என்ற ஒரு நம்பிக்கை எப்போ வருது, ஜீசஸ்குள்ள இருக்கும்போதுதான் வருது. உலகப்பூர்வமா ஐ வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல். ஒரு 38 வயசுல இல்ல, 36-35 வயசுல பாத்தீங்கன்னா கேரியர் வைஸ் ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருந்தேன், நல்ல வசதியா இருந்தேன், எல்லாம் இருந்தேன். ஆனா மனசுல ஒரு பயம் இருந்தது. இப்ப நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, எதுக்கு நம்ம இப்படி பயந்தோம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தைரியம் இப்ப அதுல இருக்கிற ஒரு பைசா கையில இல்லை. ஆனா ஜீசஸ் இருக்கார். யாருக்குள்ள இருக்குது, நமக்குள்ள இப்போ ஜீசஸ் இருக்கார். பிகாஸ் when Jesus is inside of you, you have everything. எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுள் உங்களுக்குள்ள இருக்கும்போது நம்மளுக்கு என்ன குறைச்சல் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலே சொல்றேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். நேத்து ஒரு சகோதரர் நான் ஒரு கம்பெனில இருந்து ஃபோன் பண்ணி பேசினார். அவர் ஒரு வாரமா எனக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நான் மறந்து போயிட்டேன் உங்களை திரும்பி கால் பண்றதுக்கு. இன்னொரு கம்பெனில ஒரு அருமையான ஒரு வேலை. இப்ப நான் வாங்குற சம்பளத்தோட ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பளம், 10,000 திராம். வாங்குற சம்பளமே சூப்பர் சம்பளம். கடவுள் அருமையான வேலையை கொடுத்து வச்சிருக்காரு. அதுல இருந்து ஒரு 10,000 திராம் எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்குறேன் எங்க கம்பெனிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. சரி யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டான் அவன்கிட்ட. பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ்குள்ள வந்து எப்படி இருக்கு தெரியுமா லைஃப், பாத்தீங்களா? ஆக்சுவலா நான் அவரை கூப்பிட்டு சொல்ல போறேன், அந்த ஜாப் எனக்கு வேண்டாம்னு சொல்ல போறேன். இப்ப உலகத்தின் பார்வையில் அது எப்படி இருக்கும், இந்த அளவுக்கு நான் லூஸ் ஆன, ஏற்கனவே நல்ல சம்பளம், அதுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி, கிட்டத்தட்ட 45,000 திரம் பிளஸ் அடிஷனல் இன்சென்டிவ்ஸ் பிளஸ் அடிஷனல் ஹவுஸ் ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 திரம் சம்பளம். ஏன் வேணான்னு சொல்றோம்? ஜெபிக்கும் போது கடவுள் அது என்னுடைய பிளான்ல கிடையாது. இதுதான் நம்மளுடைய கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே என்னன்றது நமக்கு தெரியணும். இந்த வேலையில சேர்றது கடவுளுடைய விருப்பம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். இது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம கரெக்டா கடவுள் போற டைரக்ஷன்ல போக முடியும். இல்லைன்னா இது டெவில் நம்மள லைட்டா ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்காக என்ன பண்றான், ஒரு கேரட் காமிச்சு நீ இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்,
போனோம்னா இன்னைக்கு செய்யற ஊழியத்தை நம்ம சரியாக செய்ய முடியாது. அப்ப அதனால நமக்கு தெரியணும் கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னு தெரிவது மிக 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 அவசியம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். நிறைய பேருக்கு 10,000 தினம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டோம், அதுக்கு மேல யோசிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். நான் நேத்து ஒரு சகோதரி வந்து ஜெபம் பண்ணேன். நேத்தாமா ப்ரேயர் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயம் வந்தது. ஓகே சிஸ்டர் விட்டுருங்க அப்படின்னு. என்ன பத்தி உடனே விட சொல்லிட்டீங்க? கடவுளுடைய விருப்பம் எல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. இன்னொரு முறை எதுக்கும் ப்ரேயர் பண்ணி நம்ம இன்னொரு முறை டபுள் செக் பண்ணிக்கலாம். டபுள் செக் ட்ரிபிள் செக் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? கடவுளுக்கு பிரியம் எல்லாம் விட்டுணும். அதுக்கு மேல நம்ம டபுள் செக் பண்ண போனா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆசை வரும். ஐயோ இவ்வளவு சம்பளம் வருது, எதுக்கு விடணும்? சாத்தாங்க தான் கொக்கி போடுவோம். Once we know it is not the will of God, stop it there. Praise the Lord. Hallelujah. அது ரொம்ப முக்கியம். ஏவாள் என்ன பண்ணாங்க? அதை செய்யல. அந்த மரத்துக்கிட்ட போறது கடவுளுடைய சித்தம் கிடையாதுன்னு தெரிஞ்சது அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. கிட்ட போய் பார்க்கலாம், நம்ம சாப்பிட போல சும்மா பார்க்க தானே செய்யறோம். அங்கதான் ஆரம்பிச்சது பிரச்சனையே. எப்போது நமக்கு ஒரு விஷயம் கடவுளுடைய திட்டம் அல்லன்னு தெரியுதோ நம்ம என்ன பண்ணணும்? அங்கேயே ஸ்டாப் பண்ண முடியும். Praise the Lord. Okay, first thing, இறை வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். இறை வார்த்தை நம்முடைய சிந்தனையிலிருந்து அகற்றக்கூடாது. இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவோம். டயர்ட் ஆயிடுச்சா? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகி போச்சு. ஒரு 10 minutes 15 minutes முடிச்சிடலாம். கண்டினியூ பண்ணிடலாமா? சோ தட் இன்னைக்கு முடிச்சிடலாம், இன்னொரு நாள் போற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா 2வது யாக்கோபு 1வது அதிகாரம் 25வது வசனம். யாக்கோபு 1:25. கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், நீங்க எழுதிக்கோங்க. நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள், தம் செயல்களால் பேறு பெற்றவர்கள் ஆவார்கள். அப்போ இந்த இறை வார்த்தையை தியானிக்க 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 என்ன ஆகும்? நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தையை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அதுதான் இறை வார்த்தையுடைய வல்லமை. இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இறை வார்த்தையை படிச்சு நம்ம அதுபடி வாழணும்னு நம்ம போறதுக்கு பதிலா அந்த வார்த்தை நம்மளை மாற்றும். இறை வார்த்தை நம்மளை மாற்றும். நம்ம அதை படிச்சு படிச்சு மெடிடேட் பண்ண அந்த நம்முடைய விசுவாசத்துக்குள் வரும் பொழுது அந்த வார்த்தை நம்மை மாற்றும். யோவான் 15:3 இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையால் நீங்கள் ஏற்கனவே தூயோர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். கடவுளுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும். சோ அந்த வார்த்தையை தொடர்ந்து நம்ம கூர்ந்து கவனித்து கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை நாம் மறந்து போவதில்லை. அந்த வார்த்தை நம்மை செயல்களை செய்ய வைக்கும். அந்த வார்த்தைக்கு ஏற்ற செயல்களை நம்மை செய்ய வைக்கும். அதான் கடவுளுடைய வார்த்தையுடைய வல்லமை. அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து இறை வார்த்தையை மெடிடேட் பண்ணணும். அதை தொடர்ந்து கடைபிடிக்கும் போது சக்சஸ் வரும்ன்றாரு. எப்படி சக்சஸ் வரும்? பிகாஸ் அந்த வார்த்தையை உங்களை பரிசுத்தப்படுத்தும். வார்த்தைக்கு ஏற்ற செயல்களை அந்த வார்த்தை உங்களை செய்ய வைக்கும். அடுத்தது ரோமர் 12:2. ரோமர் 12:2. உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. உலகத்தின் போக்கு என்னது? ஆமா, ஊர்ல நம்ம வீடு கட்டணுமா, இல்ல கல்யாணத்துக்கு நம்ம சொத்து சேர்த்து வச்சோமா, ஜுவல்ஸ் சேர்த்து வச்சோமா, இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. தயவுசெய்து தப்புன்னு நினைச்சு அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல நினைக்க வேண்டாம். ஆனா முதல்ல நீங்க பரலோக ராஜ்யத்தை தேடுறீங்களா? அப்ப இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்ல வரல. உங்கள் குடும்பத்துக்கு தேவையானது, உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஆனா முதல்ல பரலோக ராஜ்யத்தை நாம் தேடுகிறோம். ஆண்டவர் அந்த வசனம் தெளிவா சொல்லுது. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்ன்றது உங்களுடைய பரலோக தந்தைக்கு தெரியும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது என்னன்றது கடவுளுக்கு தெரியும். ஆனா நீங்க இதை ஒரி பண்ணாதீங்க. நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யம் என்னது? இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவ போறாராம். நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பரலோக ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கடவுள் நிறுவியிருக்கிறார். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அந்த ராஜ்யம் இருக்குது மறைமுகமாக. 2ஆம் வருகையின் போது அது வெளிப்படையா வரப்போகுது. அப்ப நமக்குள்ள பரலோக ராஜ்யம் இருக்குது. இயேசு கிறிஸ்து அந்த ராஜ்யத்தின் அரசர். நம்முடைய இருதயத்துல அவருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கோம். இப்ப இந்த பரலோக ராஜ்யம் நம்ம கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் பரலோக ராஜ்யத்துடைய ஃபர்ஸ்ட். இது ஒரு படி மாவு இருந்தாலும் அதுல ஒரு சின்ன ஈஸ்ட் வைக்கும்போது முழு மாவும் எப்படி புளிக்குதோ அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவன் இருக்கிற இடத்துல அவனுடைய அன்பின் மூலமாக அங்க இடம் முழுவதும்
கிறிஸ்தவமாக மாற வேண்டும். இதுதான் பரலோக ராஜ்யத்துடைய ரகசியம். நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை பார்க்கும்போது இந்த ஆள் வித்தியாசமா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு அங்க இருக்கிறவங்க ஒரு யோசிக்கலைன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழல. ஒரு கம்பெனில இருக்கிறீங்க, ஒரு 30 பேர் 40 பேர் உங்களை சுத்தி இருக்கிறாங்க போது அவங்க உங்களை பார்க்கும்போது ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும். இந்த ஆள்கிட்ட ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னதான் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான், எதுக்கும் கவலை. அந்த ஒரு எண்ணம் நம்மை பார்க்கும்போது வரலன்னா we are not living a Christian life. ஆதி திருச்சபையில் அவங்க ஒருத்தரை பார்க்கும்போது அந்த ஒரு டிஃபரன்ஸ் அவங்களுக்கு பார்க்க முடியுது. என்னடா என்ன பண்ணாலும் இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அடிமை பெண்களாக இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாங்க இல்லையா? நம்ம நாமானுடைய கதையை பார்க்கிறோம். ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய படை தளபதியா இருக்கிறார். அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணுதான் அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட போங்க எல்லாம் சரியாகும்னு சொல்லி. அந்த வேலைக்காரி சொல்றதை கேட்கிறாருன்னு என்ன அர்த்தம்? இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன வேலை செய்யறோன்றது முக்கியம் கிடையாது. எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் நம்மை பார்ப்பவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வரணும். இவங்க வீட்டு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, வந்து கேட்கிறாங்களா, அது முக்கியம். எங்க ஆபீஸ்ல இப்போ நான் இங்க ஜாயின் பண்ணி ஒரு 4 மாசம் ஆகுது. ஒரு சில பிராமின் சகோதரர்ல இப்ப பிரைஸ் லார்ட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நான் அவங்ககிட்ட பிரைஸ் லார்ட் சொன்னதே கிடையாது இது வரைக்கும். நான் வீட்டுல ஏதாவது பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்ச் மெம்பர்ஸ் பேசும்போது பிரைஸ் லார்ட் ரொம்ப கேட்டிருக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவங்க ஆர்டர் வராதுன்னு சொல்றது நம்ம இல்ல வரும்னு சொன்னா வருது. அதனால இப்ப அவங்களுக்கு ஆச்சரியம், என்ன இவர் வராதுன்னு சான்ஸே கிடையாது போயிரும்னு சொன்னது இவர் சொல்லும்போது வருதே ஸ்லோவா. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஜீசஸ் ஏன்னா பிராமின்ஸ் வாயில இருந்து பிரைஸ் லார்ட் வருமா அவ்வளவு ஈஸியா? ஆனா சொல்றாங்க, சந்தோஷமா சொல்றாங்க, நம்பிக்கையோட சொல்றாங்க. பிரைஸ் லார்ட். நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு டெண்டர் கோட் பண்ணோம். ஒரு 1 மில்லியனுக்கு மேல உள்ள டெண்டர் கோட் பண்ணி அதை கோட் பண்றதுக்கு நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டு என்னுடைய ஸ்டாஃபுக்கு அனுப்பும்போது உடனே அந்த ஒரு பிராமின் ஆளு இன்னொரு அவரு பிள்ளையார் பக்தர், என்ன சார் ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிருங்க சார், நான் அதுக்கப்புறம் இந்த டெண்டர் சப்மிட் பண்றோம். சரி, பிரைஸ் தி லார்ட். இத்தனைக்கு நான் ஒன்னும் அவங்க கிட்ட இதுபடி பேசவே இல்லை. இந்த மாற்றம் நம்ம இருக்கிற இடத்துல வரணும். ஒவ்வொரு இடத்துல இது பெருசு கிடையாது, இதை விட நான் அதிகமா வரணும். ஒரு வருஷம் நம்மளை கடவுள் அங்க வச்சிருந்தாலும் ஒரு வருஷத்துக்குள்ள அந்த மக்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை உணர வேண்டும். அது நம்ம எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை போல மாறுறோமோ அந்த அளவுக்கு அங்க அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப இந்த 4 மாசம் ஜீசஸ் இந்த ஆபீஸ்ல இருந்தா என்ன இருக்கும்? அந்த ஆபீஸ்ல ஒரு பிரேயர் மீட்டிங் நடந்திருக்கும் நேரத்துக்கு இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 4-5 அப்போஸ்தலர் உருவாக்கியிருப்பாரு ஆண்டவர். அப்படி பார்க்கும்போது நம்ம இன்னும் ஒண்ணு பெருசா பண்ணல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோ that difference we should be able to bring in that place. எங்க இருந்தாலும், வீட்டுல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அந்த ஒரு மாறுதலை பார்க்க வேண்டும். மிக முக்கியமானது ஒய்ஃப் கிட்ட சர்டிபிகேட் வாங்க முடியுதான்னு பாருங்க. அதுதான் ரொம்ப கஷ்டம். ஜீசஸ்ட சர்டிபிகேட் வாங்குறது கூட ஈஸின்னு நினைக்கிறேன். ஒய்ஃப்ட வாங்குறதும் ஹஸ்பண்ட வாங்குறதும் ரொம்ப கஷ்டம். கரெக்டா? இது சொல்லும் போது எல்லாம் சிரிக்கிறான். ஆமா பிரதர், நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். ஆனா வாங்க முடியும், கடவுளுடைய கிருபையால் வாங்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அடுத்த ஸ்டெப். இப்போ ரோமர் 12:2 பாத்தீங்கன்னா இந்த வசனம் ரொம்ப முக்கியம். 12:2, உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெரிவீர்கள். எப்போ? உங்களுடைய இங்கிலீஷ்ல வந்து மைண்ட் ரினிவல் இருக்கு, தமிழ்ல உள்ளம் இருக்கு. இட் இஸ் பேசிக்லி எப்பொழுது உங்களுடைய சிந்தனை இறை வார்த்தையின்படியாக ரினியூ ஆகுதோ கடவுளுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன என்று வெளிப்படுத்தப்படும். ஒரு விஷயம் முக்கியமா நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது, நிறைய பேர் அப்படியே கடவுள் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுப்பாரு, அடுத்த ஒரு 30 வருஷம் என்ன செய்யணும்னு நினைச்சு சொல்லுவாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி சொல்லி தர மாட்டார் கடவுள் யாருக்குமே. கடவுள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரிவீல் பண்ணுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்ல ஒரு டார்க் ரோட்ல நீங்க கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு அமாவாசை இருட்டுல நைட்ல ஸ்ட்ரீட் லைட்லாம் இல்லை, இப்போ கார் ஓட்டுறீங்க, ஓட்ட முடியுமா? முடியாதா? முடியும். ஹெட்லைட் வெளிச்சத்துல ஓட்ட முடியும். ஓகேங்களா? எவ்வளவு ஃபாஸ்டா ஓட்ட முடியும்? ரொம்ப ஃபாஸ்டா ஓட்ட முடியுமா? ஓரளவு ஸ்பீட்ல ஓட்டலாம். ஆனா ஓட்டுறதுக்கு என்ன வேணும்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னது? கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மாதிரி டைம்ல ஓட்டுறதுக்கு நம்ம பகல்ல ஓட்டுற மாதிரி ரிலாக்ஸ்டா ஓட்ட முடியுமா? ஓட்டுனா என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கேயாவது பொத்தனுக்கு உள்ள வந்து கிடக்கும். கரெக்டா? ஏன்னா நம்மளுக்கு ஒரு 100 மீட்டர் தான் தெரியும், 100 மீட்டர்ல ஒரு 50 அடி தான் தெரியும். அந்த 50 அடி தெரியறத வச்சுதான் ஓட்டிட்டே போகணும்.
அப்போ கேர்ஃபுல்லா ஓட்டுனீங்கன்னா கரெக்டா ரோட்ல ஓட்ட முடியும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஓட்டுனீங்கன்னா ரோட விட்டு கீழே போயிடும். பக்கத்துல பள்ளம் இருந்ததுன்னா அப்புறம் நேர டிக்கெட் வாங்கிடலாம். பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய திட்டத்தை செய்யறதுன்றது இப்படிதான். நமக்கு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் ஆண்டர் காம்பார், ஓகேங்களா? ஆனா கேர்ஃபுல்லா அதை மட்டும் ஃபாலோ பண்ணும்போது அடுத்த ஸ்டெப் என்னன்றது காம்பார். அதை ஃபாலோ பண்ணி போகும்போது அடுத்த ஸ்டெப் என்னன்றது நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படும். மொத்த ரூட் நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்க மாட்டார். அதுக்கு பேர் விசுவாச வாழ்க்கை கிடையாது. விசுவாச வாழ்க்கை என்பது இப்ப நம்ம முதல்ல சொன்ன இந்த இறை வார்த்தையை நாம் தியானித்து நம்முடைய சிந்தனையை புதுப்பிக்கும் பொழுது, ஓகே இந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணணும் அது தெரியும். அந்த நம்ம கண்ணு முன்னால இருக்கிற அந்த 50 மீட்டர் தான் ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ஓட 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 நீங்க கரெக்டா போய் சேருவீங்க. அப்ப கடைசி வரைக்கும் இந்த ஜாக்கிரதையான ஓட்டம் இருக்க வேண்டும். இது ரொம்ப மிக மிக அவசியம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே எனக்கு சித்தத்தை வெளிப்படுத்துங்க, அப்படியே லைட் போட்டு காமிச்ச மாதிரி நாங்க ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா போவோம். அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ஏசு கிறிஸ்துக்கே பிதா அப்படி போட்டு காமிக்கல. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏசு கிறிஸ்து முதல்ல சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்லி. ஜீசஸுக்கே பிதா கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிவீல் பண்றாரு. ஓகே, ஏசு கிறிஸ்து பிறக்கிறார். பிறந்து ஒரு வருஷத்துல என்ன ஆகுது, திடீர்னு ஒரு நாள் புனித யோசேப்புக்கு ஒரு கனவு வருது. குழந்தைய கூட்டிட்டு உடனே எகிப்துக்கு ஓடுன்னு சொல்லி. எதுக்கு ஓடணும், ஏன் ஓடணும் கூட கேட்கறதுக்கு நேரம் கிடையாது. குழந்தைய கொல்றதுக்கு தேடுறாங்க, கிளம்பி ஓடு. போகும்போது எவ்வளவு நாள் எகிப்துல இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சாரா? கிடையாது. எகிப்துல எங்க போய் தங்கணும்னு சொல்லி கொடுத்தாரா? இல்ல. எகிப்துல எந்த ஊருக்கு போகணும்னு சொன்னாரா? கிடையாது. எகிப்துல என்ன ஒரே ஒரு பர்டிகுலர் வில்லேஜா என்ன? கிடையாது, ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு ஓடுன்னு சொன்னாரு தவிர அந்த நாட்டுல எந்த ஊருக்கு போகணும், எங்க போகணும், யாரு வீட்டுல போய் தங்கணும் எதுவும் சொல்லல. எகிப்துக்கு ஓடு, அவ்வளவுதான். எவ்வளவு நாள் தங்கணும், நோ க்ளூ. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்ம என்ன நினைச்சிருக்கோம், எகிப்துக்கு போனோம், ஓகே எகிப்துல யார் வீட்டுக்கு போனோம், எந்த ஊருக்கு போகணும், எந்த சிட்டிக்கு போகணும் முதல்ல கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட, இல்லையா? இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நாங்க இருந்து கிளம்புறோம். கடவுள் அப்படி வழி நடத்த போறது கிடையாது. எகிப்துக்கு போனா கிளம்பி நீங்க போற வழியில அவர் சொல்லுவார், ஓகே இந்த பக்கம் லெஃப்ட்ல டைரக்ஷன் மாறுப்பான்னு சொல்லுவார். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. போற வழியில உங்களுக்கு டைரக்ஷன் சொல்லப்படும். அங்க போகும்போது ஓகே இந்த பக்கம் ரைட்ல எடு, என்ன ஆர்டர் முதல்ல லெஃப்ட்ல எடுக்க சொன்னீங்க, ரைட்ல எடுக்க சொல்றீங்க. அந்த கேள்வி கேட்காம போறதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. புரியுதுங்களா? இது நமக்கு தெரியணும். கடவுள் இப்படிதான் வழி நடத்துவார். என்ன கத்தார்ல இருந்து நாங்க வரும்போது எனக்கு துபாயில் ஆபீஸ்ல வேலைன்னு தான் சொல்லி கூப்பிட்டு வந்தோம். எங்க கம்பெனி ஹெட் ஆபீஸ் துபாய் தான். வந்து ஒரு மாசம் ஆச்சு. பிசினஸ் பிளான் கொடுக்க சொன்னா பிசினஸ் பிளான் எல்லாம் கொடுத்தோம். எல்லாம் பார்த்துட்டு ஓகே வெரி குட்னாங்க. அப்புறம் ஒரு நாள் எங்க சிஇஓ கூப்பிட்டாரு, சார் வாங்க உட்காந்து பேசலாம். ஒரு 2 மணி நேரம் பேசி முடிச்சு நீங்க அபுதாபி போறீங்களான்னு. இப்ப நம்ம ஆண்டவரே நீங்க துபாய் தானே சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, எதுக்கு அபுதாபி அனுப்புறீங்க, சண்டை போட முடியுமா? ஒருவேளை நம்மள அங்க இருந்து அபுதாபினா வந்திருக்க மாட்டோம். அப்ப ஜீசஸ்க்கு தெரியும் என்ன சொல்லி கூப்பிட்டா இவங்க வருவான்னு தெரியும், இல்லையா? இங்க வந்து ஒரு 2 மாசம் உட்கார வச்சுட்டு நம்ம மைண்ட கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஓகே சரியான நேரத்துல அபுதாபி போன்னு சொல்லும் போது கடவுள் வழி ஒவ்வொரு ஸ்டெப்பா நடத்துவார். நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். இல்ல நாங்க ஆக்சுவலா நான் துபாயில ஒரு வீடுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். இப்ப நம்ம ஆண்டோட போய் குறை சொல்ல முடியுமா, ஆண்டரே நான் துபாயில வந்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க என்ன அபுதாபி போக சொல்றீங்க? இந்த மாதிரிலாம் இந்த பிச்சல் புடுங்கல இருந்து ஆர்டர் போடான்னு சொல்றாரு. Praise the Lord. Hallelujah. We should be happily accepted. Okay, fine, fine, fine போயிட்டே இருந்தீங்கன்னா ஓகே. அதனாலதான் பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, ஞானம் கோணலான பாதையில் உங்களை வழி நடத்தும். ஆச்சரியமான ஒரு வசனம், பழைய ஏற்பாடு, எக்ஸாக்டா எங்கன்னு ஞாபகம் இல்லை, சீராக்ல நினைக்கிறேன். ஞானம் கோணலான பாதையில் உங்களை வழி நடத்தும். எப்போ வந்து நம்பிக்கைக்குரியவன் ஞானம் நம்மள நினைக்குதோ அதுக்கப்புறம் செழிப்பான பாதையில் நம்மை நடத்தி செல்லும். இதனுடைய எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு ஞாபகம், நான் பார்த்து சொல்லலாம். அதனுடைய மீனிங் இதுதான். ஞானம் என்னது? கடவுள் தான். கடவுள் நம்மள கோணலான பாதையில் நடத்திட்டு போவாருன்னு இருக்குது பைபிள். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம எதிர்பார்க்காத ஒரு பாதையில, பயப்படக்கூடிய ஒரு பாதையில கொண்டு போவார். அப்போ நம்ம கேள்வி கேட்காம கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ஆண்டவரே உங்களை நம்புறேன் அப்படின்னு கண்ணை மூடிட்டு போயிட்டு இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம அவர் எந்த அளவுக்கு நம்புறோமோ அதுக்கப்புறம் நம்மை ஒரு அருமையான பாதையில கொண்டு போவார். நம்ம அந்த கோணலான பாதையில என்ட்ரி பண்ணும்போது ஐயோ ஆண்டவரே இது சரியில்லை, நீங்க என்ன இப்படி பண்றீங்கன்னு கூச்சல் போடுறதுனால என்ன ஆகுது? ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறாமல் போகுது. Praise the Lord. Hallelujah. கடவுளுடைய சித்தத்தை செய்யறதுன்னா இதான் பிரதர். இறை வார்த்தையை நீங்கள் தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தை உங்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். ஆனா திட்டம் என்பது அங்கங்க ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டு வெளிப்படுத்தி போயிட்டே இருப்பார். அப்போ நம்ம கேர்ஃபுல்லா பார்த்து வண்டி ஓட்டினாதான் ஓட்ட முடியும்.
நம்ம பாட்டுக்கு ஓகே ரிலாக்ஸ்டா அப்படி ஒரு கையில ஓட்டு போனோம்னா திடீர்னு பள்ளத்தாக்குல விழுந்து கிடக்கும். நம்ம நிறைய நேரத்துல அப்படிதான் விழுந்து கிடந்து அப்புறம் எந்திரிச்சு டிங்கரிங் எல்லாம் பண்ணிட்டு மேல வரோம். பிரைஸ் தி லார்ட். அதுக்குள்ள பின்னால வந்தவங்களும் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறான். சில நேரத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா, நமக்கு பின்னால பிரேயர் மீட்டிங்ல ஜாயின் பண்ணாங்க நம்மளோட சூப்பரா போயிட்டு இருக்கிறது. எத்தனை பேர் அதை பார்த்திருக்கீங்க? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, இருந்தாலும் நடக்குது இல்லையா. ஒரு சிலர் புதுசா வந்து சேர மாதிரி செய்றாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு காலத்துல மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் வந்து ஆண்டர்கிட்ட வந்த அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஓடுவாங்க. நானும் அப்படி பார்ட்டி தான். ஐயோ 38 வருஷம் வேஸ்ட் பண்ணி இதுக்கப்புறம் விட்டுறக்கூடாதுன்னு ஓடுற பார்ட்டி. என்கிட்ட ஒரு முறை ஒரு சகோதரி கேட்டாங்க, கில்பர்ட் உன்னை எனக்கு ஸ்கூல்ல இருந்து தெரியும். என்னுடைய ஸ்கூல்ல இருந்து அவங்க பிரதர்ஸ்ல கூட படிச்சவங்க. நாங்க டெய்லி கோயிலுக்கு போறோம், டெய்லி ஜெபமாலை சொல்றோம், டெய்லி பைபிள் படிக்கிறோம். நீ அப்பெல்லாம் ஸ்போர்ட்ஸ் அதுன்னு சுத்திட்டு இருந்தேன், கோயில் பக்கத்துல உன்னை நான் பார்த்தது கிடையாது. அவங்க ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க, கோயில் பக்கத்துல உன்னை நானே பார்த்தது கிடையாது. ஆனா இப்போ நீ பேசும்போது டிஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற. ஆனா எங்களோட இப்போ நீ வெறித்தனமா ஓடுற, எப்படி இது நடக்குதுன்னு கேட்டான். நான் தான் சொன்னேன், 10 நாள் பட்டினி கிடந்தனுக்கு முன்னால சாப்பாடு வச்சு அப்படி இருக்கும். டெய்லி நல்லா அறுசுவை உணவு சாப்பிடுறோம், எப்பவும் போல நீட்டா கையில இங்கெல்லாம் படாம நீட்டா 2 வாரத்தை சாப்பிட்டு வச்சுட்டு போவாங்க இல்லையா. 10 நாள் பட்டினி கிடக்கிறவனுக்கு முன்னால சாப்பாடு வச்சா எப்படி சாப்பிடுவோம்? சான்ஸ் கொடுத்தா 2 கையிலும் சேர்த்து கூட சாப்பிடுவோம். நான் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால இதுக்கு முன்னால எவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணுன்றது முக்கியம் கிடையாது. கண்ணு முன்னால இருக்கிற ரேஸை ஃபாஸ்டா ஓடணும், அது மிக மிக அவசியம். ஓகே, ஐ திங்க் இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். எபிரேயர் 12:1 இதோட முடிச்சிடலாம். எபிரேயர் 12:1. எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. அப்போ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் நம்ம ரிவீல் பண்ணும்போது நம்ம கரெக்டா ஓடணும்னா நமக்கு குறிப்பிட்ட ட்ராக்ல ஓடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் ஒரே ரோடு கிடையாது. தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஓடுற ரேஸ் வேற, நீங்க ஓடுற ரேஸ் வேற. நான் கில்பர்ட் பிரதர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படாதீங்க, ஜீசஸ் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படணும். நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், வேற யாரையும் பின்பற்றக்கூடாது, எந்த நபரையும் பின்பற்றக்கூடாது. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராக் உண்டு. ரன்னிங் ரேஸ்ல ஓடும்போது ஆளுக்கு ஒரு ட்ராக் போட்டு தான் ஓடுறாங்க. ஒரு ட்ராக்ல ஓடணும், ட்ராக்ல ஓடனா ஃபெயில் இல்லையா, டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதே போல உங்களுக்கு குறிக்கப்பட்டுள்ள ஓட்டத்தில் பந்தயத்தில் நீங்கள் ஓட வேண்டும். அது எப்படி பிரதர் அதை கண்டுபிடிக்கிறதா நான் சொன்னேன். இறை வார்த்தையை நீங்க தியானிக்கணும். சின்ன சின்ன விஷயத்த கடவுள் ரிவீல் பண்ணும்போது அந்த அன்போடு நீங்க காரியங்களை செய்யும் பொழுது ஒன்று ஒன்றாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அதை மட்டும் செஞ்சுட்டே வரும்போது அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுப்பார். நான் இங்க வந்து இப்போ ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு. இந்த ஜூம் மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இங்க உள்ள சர்ச் ஆக்டிவிட்டிஸ்ல நான் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஏன்னா இங்க யாரும் எனக்கு கான்டாக்ட் இல்லை. அப்ப நம்ம உடனே என்ன பண்றது, ஆண்டவரே எங்களை கூப்பிட்டு வந்தீங்களா சும்மா உட்காந்து வச்சுன்னு சொல்ல முடியாது. நமக்கு என்ன வேலைன்னு தெரியல. பட் ஆனா கடவுள் என்ன பண்றாரு, இந்த ஜூம் மீட்டிங்ல இப்ப நிறைய பல காரியங்களை சொல்லி கொடுக்குறார். இப்ப இதுலயே வந்து நமக்கு ஒரு இன்டர்செசரி குரூப் இருக்குது, கவுன்சிலிங் குரூப் ஒன்று இருக்குது, பிளஸ் மீடியா மினிஸ்ட்ரி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு. அது அவர் சொல்லும் போது நம்ம செஞ்சா போதும். முந்திரி கொடுத்தனமா நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் இந்த மண்டே பிரேயர் நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்ற இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி மண்டே பிரேயர்னு வீட்டுல ஆரம்பிச்ச ஒரு சின்ன ஜெப குரூப் தான். ஆனா இப்பொழுது கடவுள் என்ன பண்றாரு, இதை ஒரு மினிஸ்ட்ரியாக கொண்டு போக விரும்புகிறார். அதுல ஒவ்வொரு மினிஸ்ட்ரி இருக்குது. இப்போ ஏற்கனவே வி ஹாவ் அ மினிஸ்ட்ரி ஃபார் கவுன்சிலிங். அதுல ஒரு 5-6 சகோதரிகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்செசரி பிரேயர் குரூப் தனியா இருக்குது, ப்ரொஃபட்டிக் இன்டர்செஷன். பிளஸ் வி ஹாவ் ஒரு சில சகோதரர்கள் அதுல வாலண்டியர்ஸா கடவுள் பேர் சொன்னவங்களை மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இது நம்ம இஷ்டத்துல பண்றது கிடையாது. கில்பர்ட் பிரதருக்கு அவங்களாம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, நம்மள பிடிக்கணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். கடவுள் யாரு பேரை சொல்றாரோ அவங்கள வச்சு அந்த வேலையை செய்யறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுதான். நீங்க ஒரு கம்பெனி மேனேஜரா இருக்கிறீங்க, ஓகேங்களா? உங்களுக்குள்ள ஒரு எம்ப்ளாயி இருக்கிறார், அவர் நல்லா வேலை செய்யறாரு. ஆனா நீங்க சொல்றது மட்டும் செய்யறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. கம்பெனியில் நிறைய வேலை செய்யறாரு, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாரு, நீங்க சொல்ற வேலையை செய்யலன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா?
அதே போலதான் ஜீசஸும். நம்ம நிறைய வேலையை செய்யறது முக்கியம் கிடையாது, அவரு சொல்ற வேலையை நம்ம செய்யறோமான்றதுதான் முக்கியம். He is a boss, we are his servant. இது ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம். சரி, நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்களா இல்லையா? பிள்ளைங்க. We are the children of God. We are son. I am son of God. நிறைய பேர் son of God, daughter of God. அதுல ஒரு டவுட்டும் கிடையாது. இது பர்சனலா நம்ம கொஞ்சம் பேசும்போது பேசிக்கலாம். ஏசப்பா எப்படி இருக்கீங்க டேடி பேசிக்கலாம், முத்தம் கொடுத்துக்கலாம், கிஸ் பண்ணிக்கலாம், இட்ஸ் ஆல் குட். ஆனா ஊழியன்னு வரும்போது நீங்க யாரு? வேலைக்காரன். நீங்க கடவுளுடைய வேலைக்காரன். அந்த மனநிலையில வரணும். கடவுள் சொல்றார், நம்ம செய்யறோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஊழியம் செய்யும் போது நான் ஏசப்பா என்ன ஏசப்பா இப்படி பண்றீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஊழியம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பிதாவும் சுதனுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஆனா இந்த உலகத்தில் வரும் பொழுது தந்தைக்கு நிகராக இருந்தும் கடவுளுக்கு இணையாக இருந்தும் அந்த நிலையை பற்றி கொள்ளாமல், வரிந்து பற்றி கொள்ளாமல் தன்னையே தாழ்த்தி அடிமை கோலம் பூண்டு சிலுவை மரணத்தை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். ஏன்? ஒரு அடிமைக்குள்ள மனநிலை. அப்பா சொல்றாரு செய்யறோம், அவ்வளவுதான். ஏன் எதுக்குன்னு கொஸ்டினே கிடையாது. அப்ப நம்ம ஊழியத்துல வரும், அதே தனியில ஜெபத்துல பண்ணும்போது டேடின்னு போய் பேசுறாரு, மினிஸ்ட்ரி பண்ணும்போது அடிமையை போல வேலை செய்கிறார். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், துன்பத்தின் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்ப நம்ம தனி ஜெபத்துல அப்பா கிட்ட பேசலாம், டேடி நான் இதெல்லாம் பண்ண, எல்லாம் உங்களுடைய அன்பு பரிமாற்றங்கள்லாம் ஓகே. டியூட்டியில வரும்போது you should work like a slave. அதைத்தான் அன்னை மரியாள் சொல்றாங்க, இதோ உமது அடிமை, உடைய விருப்பத்தின்படி எனக்கு ஆகட்டும், உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இந்த மைண்ட் செட் நம்மளுக்கு தெரியணும். நிறைய பேர் ஊழியம் செய்யும் போது என்ன பண்றாங்க, ஏசப்பா என்ன ஏசப்பா அப்படி சொல்றீங்க, அங்க ஏசப்பா கொஞ்சம் எல்லாம் வரக்கூடாது. சரி, நமக்கு தெரியணும் எங்க எப்படி இருக்கணும். நீங்க இறந்து மோட்சத்துல போய் நிக்க போறீங்க, அங்க போய் பேச முடியுமா ஏசப்பான்னு சொல்லிட்டு? ஏன்னா அங்க ஜட்ஜ் முன்னால போய் நிக்க போறீங்க. சோ நமக்கு தெரிய வேண்டும் எந்த இடத்துல ஏசப்பா கிட்ட ஏசப்பா அப்பாவை பேசுறது, எந்த இடத்துல நம்ம எஜமானா நம்ம கடவுளை பாக்குறது, எந்த இடத்துல ஜட்ஜா பாக்குறது, இது ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதுல கிளாரிட்டி இருக்குது? நான் இது ரொம்ப தெரிஞ்சு சில இதுல தப்பு பண்றான். என்கிட்ட ஒரு சகோதரர் ஒரு மாதிரி சொன்னார், நான் நற்கரங்களை போய் சொல்லுவேன், ஏசப்பா எனக்கு ரொம்ப கோபம் வருது, உங்களை குத்திடுவேன்னு சொல்லுவேன். உண்மையில சொன்னாரு, போயிட்டு நற்கரில் போய் குத்து போவார். நான் சொன்னேன் ஒன்றும் தப்பு கிடையாது, நற்கர்களை நீங்க போய் கொஞ்சம் திட்டுறதெல்லாம் ஓகே ஃபைன். ஊழியன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் வாயை மட்டும் சொல்றது செய்யும். தனி ஜெபத்துல இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் ஹிம். உங்களுக்கு எப்படி தோணுதோ பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வெளியில ஊழியத்துல செய்யும் போது இங்க ஏசப்பா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. வித்தியாசம் புரியுதுங்களா? தனி ஜெபத்துல உங்களுக்கு மனத்தை விட்டு அங்கேயும் போயிட்டு அப்படி பேசுறது ரொம்ப சின்ன ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உள்ளவர் அவர், அதனால நான் ஓகேன்னு சொன்னேன். பட் நீங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது நல்ல ஒரு ஆழ்ந்த ஜெபத்துல போகும்போது நீங்க பேசவே மாட்டீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இதுவரை நீங்கள் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள், உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாகும்படி என்கிட்ட கேளுங்க, நீங்க கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்கன்றாங்க. ஆனா அப்போ சில ஏதாவது கேட்டாங்களா? உயிர் தெழுந்து வந்த நின்று ஜேசு கிறிஸ்து ஆண்டவர் எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டாங்களா? ஒன்னும் கேட்கல. அவரை பார்த்து மலைச்சு போய் நின்றாங்க, அவ்வளவுதான். So when you go in a personal prayer, deep prayer, you will not ask anything to Jesus. You will just enjoy the presence. ஆண்டவரே நீங்க போதும், கூட இருங்க, அது போதும். அதுதான் உண்மையான ஜெபம். Praise the Lord. Hallelujah. Okay, கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, இதோ நாங்கள் இத்தனை வருடங்கள் அப்பா பல காரியங்களை செய்திருக்கிறோம். பல நேரங்களில் எங்கள் உலகபூர்வமான காரியங்களுக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்கள் இதோ இந்த உலகபூர்வமான மக்களை போல ஒரு நல்ல வேலையில் நாங்கள் சேர வேண்டும், நன்கு சம்பாதிக்க வேண்டும், பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று எங்களை சுத்தியே இந்த எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இருந்ததற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. இதோ உம்முடைய இறை வசனம், இதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள், பிற இனத்தவர்களே இதை குறித்து கவலைப்படுவார்கள், பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், இவை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று விசுவாசத்தை உண்மையில் நம்பிக்கை வைக்க சொல்லி நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். அதை நாங்கள் மறந்து போன தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்று முதல் அன்றைய ஒவ்வொரு நிமிடமும் பரலோக ராஜ்யத்தை இந்த பூலோகத்தில் நிறுவ நீர் எங்களுக்கு என்ன வேலைகளை கொடுத்திருக்கிறீரோ, உம்முடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து அதை எங்கள் கண் முன்னால் வைத்து ஓடக்கூடிய கிருபை நீர் கொடுக்குமாறு செபிக்கிறோம். இதோ எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை, உலகபூர்வமான தேவைகளை நாங்கள்
பெரிய காரியங்களாக நினைத்திருக்கிறோம் அப்பா. உடைய வேலைக்குரிய காரியங்கள், எங்கள் குழந்தைகளை பற்றிய கவலைகள், இதோ நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும், எங்கள் உடலில் நோய்கள் குணமாக வேண்டும், எங்களுக்கு பண கஷ்டங்கள் தீர வேண்டும், எங்களுடைய உறவு முறைகள் சரியாக வேண்டும். இதே போல எல்லாம் உலகப்பூர்வமான காரியங்களை நாங்கள் பல விதமான ஆண்டவரே மன கஷ்டங்கள், வேதனைகள் பட்டிருக்கிறோம். இதோ முட்செடியில் நடுவில் விதைக்கப்பட்ட விதை போல எங்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் பலன் கொடுக்காமல் போனது எங்களுடைய தவறு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உலக கவலைகளை நாங்கள் இயேசுவே எடுத்து போடுகிறோம் அப்பா. எங்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட இந்த உலக கவலைகள், உலக சிற்றின்பங்கள், மார்க் 11:23 வசனத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேரோடு பிடுங்கி கடலில் எரிகிறோம் ஆண்டவர். இன்று முதல் அப்பா எங்கள் கவலைகள் எல்லாம் நாங்கள் உங்களிடத்தில் விட்டு விடுகிறோம். இதோ நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கிறோம் ஆண்டவர். உம்மை நம்பி பரலோக ராஜ்யத்தை மாத்திரம் கண்முன் வைத்து ஓடக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு கொடுக்குமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord.